கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. ஆண்டவர் இந்த மாதத்தில் இரக்கம் செய்வேன் என்கிறதான வாக்குத்தத்தத்தை அவர் நமக்கு தந்திருக்கிறார். This month the Lord had given unto us a promise saying that he will have mercy for us. நாம் தேவனுடைய இரக்கத்தை பெற்றிருக்கிறதான தேவ ஜனங்களாக இருக்கிறோம். We are the people of God that have obtained the mercy of God. தேவனுடைய இரக்கத்தை பெற்றிருக்கிற நாம் மற்றவர்களுக்கு இரக்கம் செய்வதற்கு நாம் கடனாளிகளாக இருக்கிறோம். And even as we have obtained the mercy of God, we are indebted to be merciful to the others. நம்முடைய ஜீவியத்தில் ஆண்டவர் அதிகமாக இரக்கத்தை விரும்புகிறவராக இருக்கிறார். And our God is the one who also desires so much mercy from our life. இந்த ஆராதனையின் வேத பகுதியாக நாம் ஓசியாவின் தீர்க்கதரிசன புத்தகத்தின் 6ஆம் அதிகாரத்தின் 6ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளலாம். Let us therefore turn to Hosea chapter 6 verse 6. பலியை அல்ல இரக்கத்தையும் தகன பலிகளை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன். I desired mercy and not sacrifice, and the knowledge of God more than burnt offerings. பலியை அல்ல இரக்கத்தையும் தகன பலிகளை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன். For I desired mercy and not sacrifice, and the knowledge of God more than burnt offerings. ஆண்டவர் பலியை அல்ல அவர் இரக்கத்தை விரும்புகிறவராக இருக்கிறார். God is not the one that desires sacrifice but mercy. தகன பலிகளை பார்க்கிலும் தேவனை அறிகிறதான அறிவை அவர் அதிகமாக விரும்புகிறவராக இருக்கிறார். And he is the one who desire not the burnt offerings but the knowledge of God more. பழைய ஏற்பாட்டு காலத்திலே பலி செலுத்தும்படியான பிரமாணம் இஸ்ரவேலுக்கு கொடுக்கப்பட்டது. In the dispensation of the Old Testament, law to offer sacrifices were given to the people of Israel. இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவருக்கு பல சந்தர்ப்பத்திலே பலிகளை செலுத்தி வந்தார்கள். And the people of Israel have offered sacrifice to the Lord on many occasions. மிருகங்களும் பறவைகளும் பலிகளாக செலுத்தப்பட்டது. Both the animals as well as birds have been offered as sacrifice. ஆண்டவருடைய உண்மையான நோக்கம் பலி அல்ல இரக்கத்தை தான் விரும்புகிறேன் என்று சொல்கிறார். But then the Lord says here his real intention was not on sacrifice but on mercy. ஆண்டவருக்கு செலுத்துகின்றதான பலிகளிலே அவர் திருப்தி அடைகிறவர் அல்ல. God is not the one that is satisfied in the sacrifices offered to him. பலி செலுத்துகின்றதான மனுஷனுடைய இருதயத்திலே அவர் திருப்தி அடைகிறவராக இருக்கிறார். But he is the one on the contrary satisfied in the heart of men who offer sacrifice. ஆண்டவருக்கென்று ஆபேலும் காயினும் காணிக்கைகளை கொண்டு வந்தார்கள். For the Lord both Cain and Abel have brought their offerings. ஆபேலையும் அவனுடைய காணிக்கைகளையும் ஆண்டவர் அங்கீகரித்தார். காயினுடைய காணிக்கையை அவர் அங்கீகரிக்கவில்லை. The Lord however accepted the offerings both Abel and his offerings, but the Lord did not accept Cain and what he brought. ஆண்டவருக்கு செலுத்துகின்றதான காணிக்கையை கொண்டல்ல ஆண்டவருக்கு காணிக்கையை செலுத்த வருகின்றதான மனுஷனுடைய இருதயத்தை கண்டுதான் அவனுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதங்களை தருகிறார். And therefore not looking at the sacrifice that a man bringeth, but then looking at the heart of him who bringeth the sacrifice, the Lord give him blessings. ஆண்டவர் நம்மிடத்திலே அவர் காணிக்கைகளையும் பலியும் கேட்பதல்ல. The Lord does not require from us the sacrifices or the offerings. பலி அல்ல அவர் இரக்கத்தை தான் விரும்புகிறதான தேவனாக இருக்கிறார். He is God who is not satisfied in the offerings but the heart. சாலமோன் இஸ்ரவேலின் ஒரு பெரிய ராஜாவாக இருந்தான். Solomon was a great king in Israel. 2 நாளாகும் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது அவன் எண்ணிக்கைக்கு அடங்காத ஆடு மாடுகளை ஆண்டவருக்கு அவன் பலியாக செலுத்தினான் என்று சொல்லுகிறது. 2 Chronicles chapter 5 verse 6 says that he offered the oxen and the sheep without number. எண்ணிக்கைக்கு அடங்காத ஆடு மாடுகளை அவன் ஆண்டவருக்கு பலியாக செலுத்தினான். He has offered both the oxen and the herd without number as a sacrifice unto the Lord. அவன் செலுத்தினதான அந்த பலியை அல்ல. It is not the sacrifice that he has offered. அவனுக்குள்ளே இரக்கத்தை ஆண்டவர் விரும்புகிறவராக இருந்தார். And God was the one that desired mercy in him. சாலமோன் மரித்த பின்பு when Solomon died, அவனுடைய மகன் பட்டத்து ராஜாவாக அவன் மாறினான். his son had become a crown king. அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் வந்து அவனுடைய மகனாகிய ரெகோபியாமிடத்தில் வந்து கேட்கிறார்கள். At that time all the people together had come unto his son Rehoboam. உம்முடைய தகப்பன் எங்கள் மேல் பாரமான நுகத்தை வைத்து விட்டார். Your father had kept upon us a very big burden. நீ அந்த நுகத்தை லகுவாக்கும் என்று சொல்லி கேட்கிறார்கள். Requested you make the yoke to be light upon us. அவன் ஆண்டவருக்கு அதிகமான பலிகளை செலுத்தினான். He offered so much of sacrifices to the Lord. ஆனால் ஜனத்தின் மீது அவன் இரக்கமில்லாதவனாக நடந்து கொண்டான். But then he conducted himself having no mercy upon the people. எகிப்தியர்கள்
இஸ்ரவேல் ஜனங்கள் மீது பாரமான நுகத்தை சுமத்தினது போல இஸ்ரவேலின் ராஜா தம்முடைய ஜனங்கள் மேல் பாரமான நுகத்தை சுமத்தினான். As to how the kings of Egypt have been so merciless upon the people of Israel, so were the kings of Israel as well merciless on the people of Israel. ஜனத்தின் மீது அவன் பாரத்தை சுமத்தினதை கண்டு அவன் எந்த விதத்திலும் பாரப்படவில்லை. Looking upon the fact that he kept so much burden, he was never burdened within himself. அவன் இரக்கம் இல்லாமல் நடந்து கொண்டான். Because he conducted himself so mercilessly. அதே வேளை ஆடு மாடுகளை திரளாக பலி செலுத்தக்கூடியவனாக இருந்தான். At the same time, he was the one who could offer the oxen and sheep without number. ஆனால் அவன் ஜனத்தின் மீது இரக்கம் இல்லாதபடிக்கு அநேக பாரத்தை ஜனத்தின் மீது சுமத்தக்கூடிய ஒரு ராஜாவாக அவன் காணப்பட்டான். But himself not having mercy upon the people, he was the king who kept big burden upon the people. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்த நாட்களிலே அவர் வேதபாரகரையும் பரிசேயரையும் குறித்தவர் என்ன சொல்லுகிறார்? When Lord Jesus Christ was on the earth, unto the scribes and the Pharisees, what did Lord Jesus say? மத்தேயு 23 அதிகாரம் 4 வசனத்திலே Matthew's Gospel chapter 23 verse 4. சுமப்பதற்கரிய பாரமான சுமைகளை கட்டி மனுஷர் தோள்களின் மேல் சுமத்துகிறார்கள், தாங்களோ ஒரு விரலினாலும் அவைகளை தொடமாட்டார்கள். They bind heavy burdens and grievous to be borne and lay them on men's shoulders, but they themselves will not move them with one of their fingers. சுமப்பதற்கு பாரமான சுமைகளை கொண்டு வந்து ஜனங்கள் மேல் சுமத்துகிறார்கள். And they bring heavy burdens which is grievous to the people and give. ஆனால் தாங்களோ ஒரு விரலினாலும் அவைகளை தொடமாட்டார்கள். But they themselves will not move them with one of their fingers. மற்றவர்கள் மீது பாரத்தை சுமத்துவார்கள். They will keep burdens upon the others. மற்றவர்களிடத்திலே இரக்கம் இல்லாமல் நடந்து கொள்வார்கள். They will conduct themselves with others without mercy. ஆனால் அவர்களோ ஒரு விரலினால் கூட அந்த பாரத்தை தொடமாட்டார்கள். But themselves even with one of their fingers will not touch the burden. நம்முடைய தேவன் இரக்கத்தை அவர் எதிர்பார்க்கக்கூடியவராக இருக்கிறார். Our God is the one who desire mercy from us. அவர் பலியை அவர் விரும்புகிறதில்லை. He does not desire as much in sacrifice. ஏனென்றால் இந்த பூமியில் இருக்கிறதான எல்லாமே அவருடையவைகளாக இருக்கிறது. Because all that is on the earth belongs to him. எல்லாமே அவருக்கு சொந்தமானவைகள். And all are owned by him. அவருக்கு சொந்தமானதை கொண்டு வந்து எடுத்து அவருக்கு செலுத்துவதில் அவருக்கு பிரியமில்லை. And therefore he is not pleased to offer anything that belongs to him. அதை குறித்து 50ஆம் சங்கீதம் என்ன சொல்லுகிறது? About that, what does 50th Psalm say? 10ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரையிலும் வாசிக்கும்போது As we read from verse 10 to 13, ஆண்டவர் அவைகளை குறித்து என்ன சொல்லுகிறார்? what does the Lord say about that? சகல காட்டு ஜீவன்களும், காடுகள் இருக்கிற எல்லா ஜீவன்களும், பர்வதங்களில் ஆயிரம் ஆயிரமாய் திரிகிற மிருகங்களும் என்னுடையவைகள். மலைகளிலே ஆயிரம் ஆயிரமாய் திரும்புகிறதான அந்த மிருகங்கள் எல்லாம் என்னுடையவைகள். மலைகளில் உள்ள பறவைகளை எல்லாம் அறிவேன். மலைகள் இருக்கின்றதான ஒவ்வொரு பறவையும் நான் அறிவேன். வெளியில் நடமாடுகிறவைகளை எல்லாம் என்னுடையவைகள். காட்டில் நடமாடுகிறவைகள் எல்லாம் எனக்கு சொந்தமானவைகள். நான் பசியா இருந்தால் உனக்கு சொல்லேன். நான் பசியாக இருக்கிறேன் என்று நான் உனக்கு ஒருபோதும் சொல்ல மாட்டேன். பூமியும் அதி நிறைவும் என்னுடையவைகளே. இந்த பூமியும் அதனுடைய நிறைவும் என்னுடையவைகளே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். For the world is mine and the fullness thereof, so says the Lord. ஆகினாலே நான் எருதுகளின் மாம்சத்தை புசித்து ஆட்டுக்கடாக்களின் ரத்தத்தை நான் குடிப்பேனோ என்று கேட்கிறார். And that's the reason why he further asks, will I eat the flesh of the bulls and drink the blood of goats? இந்த பூமியில் இருக்கிறதான அத்தனையும் எனக்கு சொந்தமானவைகள். Because all that is on the earth are mine. நீ செலுத்துகின்றதான ஒரு ஆடோ ஒரு காளையோ எனக்கு பிரியமானதல்ல. And therefore whether a sheep or an ox that you offer unto me is not pleasing to me. இந்த பூமியும் அதனுடைய நிறைவும் என்னுடையவைகள். For the earth and the fullness thereof is mine. நான் பசியாய் இருந்தால் உனக்கு சொல்ல மாட்டேன். If I were hungry, I would not tell thee. ஏனென்றால் இந்த பூமியும் அதில் உள்ள எல்லா நிறைவானவைகளும் என்னுடையவைகள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். Simply because the Lord says the world is mine and the fullness thereof. நாம் ஆராதிக்கிற தேவன் சிருஷ்டிகர்த்தராகிய தேவன். God whom we serve is creator God. எல்லாமே அவருக்கு சொந்தமானவைகள். All things are owned by him. பூமியும் அதனுடைய நிறைவும் அவருடையவைகளாக இருக்கிறது. The earth and the fullness thereof are his. ஆகினாலே அவருடையவைகளில் ஒன்றை எடுத்து அவருக்கு நாம் செலுத்துகிறதுனாலே அவரை நாம் பிரியப்படுத்த முடியாது. And that is one reason why by taking one upon that belongs to him from the earth, offering to him will not please him. ஆண்டவர் அதிலே அவர் பிரியப்படுகிறதான தேவன் அல்ல. And our Lord God is not the one who could be pleased in that either. ஆண்டவர் எதிர்பார்ப்பது நம்முடைய ஜீவியமாக இருக்கிறது. Therefore what expect from our life is our very life. நாம் செலுத்துகின்றதான காணிக்கைகளோ தசம பாகங்களோ நாம் ஆண்டவருக்காக கொடுக்கிறதான மற்ற எதுவோ அல்ல. Neither the offerings nor the sacrifice or any other things that we could offer to God. நாம் செலுத்துகின்றதான பலிகள் நம்முடைய
ஜீவியத்திலிருந்து உண்டாக வேண்டும். The sacrifices that we offer will have to proceed from our very life. நம்முடைய ஜீவியம் தான் ஆண்டவருக்கு ஏற்றதாய் காணப்பட வேண்டும். Our very life is the one that need to be pleasing to God. அதுதான் அவருக்கு உகந்த பலியாக காணப்படுகிறது. And that is seen as the acceptable offering unto the Lord. துன்மார்க்கன் செலுத்துகின்றதான அந்த பலியில் அவர் கர்த்தர் பிரியப்படுகிறதில்லை. And the Lord is also not pleased in the offerings of the wicked. நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, துன்மார்க்கன் செலுத்துகின்றதான பலி கர்த்தருக்கு அருவருப்பானது என்று சொல்லுகிறது. Proverbs 15, chapter 15, verse 8 says, the offering abhorrible is the offering of the wicked. ஒரு துன்மார்க்கன் செலுத்துகின்றதான அந்த பலி ஆண்டவருக்கு அருவருப்பான பலியாக இருக்கிறது. The offering offered by a wicked is an abomination unto the Lord. ஆண்டவர் அந்த பலியை அவர் அங்கீகரிக்கிறதில்லை. And the Lord does not accept those sacrifices. துன்மார்க்கன் எவ்வளவு பலிகளை செலுத்தினாலும் அதை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அது கர்த்தருடைய பார்வையில் அருவருப்பாகவே காணப்படும். How much more a wicked person may offer unto the Lord will not accept. That will continue to be seen as abomination in God's sight. ஆண்டவருக்கு தேவை ஒரு நீதிமானின் வாழ்க்கையை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். That's the reason why what the Lord desire is the life of a righteous person. ஒரு நீதிமானாய் வாழுகின்ற வாழ்க்கையை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். And the Lord desire that everybody live a just and a righteous life. நீதிமொழிகள் 21:27 வாசிக்கும் போது துன்மார்க்கருடைய பலி அவருக்கு அருவருப்பானது. In the book of Proverbs chapter 21 verse 27 says, the sacrifice of the wicked is an abomination to the அதை Lord. துர்சிந்தையோடு செலுத்தினாலோ எத்தனை அதிகமாய் அருவருப்பாக இருக்கும். Therefore how much more when he bringeth it with a wicked mind. துன்மார்க்கருடைய பலி அருவருப்பானது, அதை துர்சிந்தையோடு கூட செலுத்தினாலோ எத்தனை அதிகமாய் அருவருக்கப்படும். The sacrifice of the wicked is abomination. How much more when he bringeth it wicked with a wicked mind. ஆண்டவருக்கு நாம் செலுத்துகிறதான பலி அல்ல, நம்முடைய ஜீவியத்தின் பரிசுத்தத்தை அவர் எதிர்பார்க்கிறார். And that's the reason why not the sacrifices that we offer, but the sanctification of our life is what God desire. நம்முடைய ஜீவியம் தான் அவருக்கு சுகந்த தூபமாக எழும்புகிறது. Our life is the one that rise up like a sweet fragrance to God. ஆபேல் ஒரு நீதிமானாக பலி செலுத்தினபடியால் அவனை அங்கீகரித்தார், காயீனை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. Because Abel offered as a righteous person, God accepted him, but God did not accept Cain. அவன் துர்சிந்தையோடு அதை செலுத்தினான். Because he had offered that with a wicked mind. ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார். Our God consider our mind. நம்முடைய சிந்தையை அவர் காணுகிற தேவனாக And இருக்கிறார். our God is the one who sees our ஒரு mind. துர்சிந்தையோடு கூட ஆண்டவருக்கு கொடுக்கிற எதையும் அவர் ஏற்றுக்கொள்ளுகிறதில்லை. God does not accept anything that is offered with a wicked mind. அவருக்கு எதை செலுத்தினாலும் அதை நாம் மனப்பூர்வமாக நாம் செலுத்த வேண்டியவளா இருக்கிறோம். Whatever we offer, that we need to offer willingly. ஆகினாலே ஆண்டவர் பலியை அல்ல, That's the reason why God does not is pleased in the sacrifice. அவர் பலியை எதிர்பார்க்கிறவர் அல்ல. He is not the one who is also expecting the அப்படியானால் sacrifice. தேவன் எதை எதிர்பார்க்கிறார்? If that is case, what only God is expecting? அவர் இரக்கத்தை எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். The Lord is the one who desire mercy. பலியை அல்ல, இரக்கத்தை அவர் எதிர்பார்க்கிறார். Not sacrifices, but mercy is what God desire. மத்தேயு 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். Matthew's Gospel chapter 9 verse 13. பலியே அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து இன்னதென்று போய் கற்றுக்கொள்ளுங்கள். நீதிமான்களே அல்ல பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் என்றார். Go ye and learn what that meaneth. I will have mercy and not sacrifice, for I am come to call the righteous but sinners to repentance. ஆண்டவர் பலியை அல்ல இரக்கத்தை விரும்புகிறேன் என்பதின் கருத்தை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். Ye go and learn that what it meaneth. I have come, I will have mercy and not sacrifice. நான் இரக்கத்தை தான் விரும்புகிறேன். I only desire mercy. நீதிமான்கள் அல்ல பாவிகளை மனம் திரும்புவதற்கே நான் அழைக்க வந்தேன் என்று சொன்னார். For I am not come to call the righteous but sinners to repentance. ஆண்டவர் நீதிமானிடத்தில் அல்ல, அவன் ரட்சிக்கப்பட விரும்புகிற மனம் திரும்ப விரும்புகிற ஒரு பாவியினிடத்திலே அவர் அதிக இரக்கமுடையவராக இருக்கிறார். And the Lord is of exceedingly merciful to a sinner who desire to repent and return to the Lord. ஆயக்காரனும் பரிசேயனும் வந்தார்கள். Both the tax collector and the Pharisee had come. பரிசேயன் தன் நீதியை குறித்து சொன்னான். Pharisee boasted about his righteousness. என் சம்பாத்தியத்தில் நான் தசமமாக செலுத்துகிறேன் என்று சொன்னான். He said, in all my income I pay tithe. வாரத்தில் 2 தடவை உபவாசிக்கிறேன் என்று சொன்னான். And he also said 2 times a week I fast. ஆனால் ஆயக்காரனோ பாவியாக என் மேல் கிருபையாக இரும் என்று சொன்னார். But then the tax collector said, be merciful upon me, a sinner.
இந்த ஆயக்காரன் மேல் ஆண்டவர் இரக்கத்தையும் கிருபையும் பொழிந்தருளினார். Upon this tax collector, the Lord bestowed both grace and mercy. அவன் செலுத்தினதான தசமபாகங்களோ காணிக்கைகளோ அவனுடைய உபவாசமோ ஜெபமோ அல்ல. Whether the offerings, the tithes, the prayer and the fasting. ஆண்டவரே நான் ஒரு பாவி என்று ஒத்துக்கொண்டானே. But then he accepted, I am a sinner, Lord. அவன் தேவனிடத்தில் இரக்கத்தை பெற்றுக்கொண்டான். And he found mercy from God. தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் If at all one ought to receive God's mercy, நம்மை ஒரு நீதிமானாக காண்பிப்பதல்ல. it is not that we present as righteous. ஆண்டவரே நான் ஒரு நீதிமான், நான் ஒரு பரிசுத்தவான், நான் எல்லாவற்றிலும் ஒழுங்கும் கிரமமாக ஜீவிக்கிறேன் என்று சொல்லி நம்முடைய நீதியை நாம் நிலைநிறுத்த பிரயாசப்படுவதல்ல. It is not that we desire to establish our righteousness, saying that, Lord, I am a righteous person, I do good, offer, pray and fast. ஆண்டவரே உம்முடைய நீதிக்கு முன்பாக நான் ஒன்றுமில்லை என்று தாழ்த்துகிறவன். The one humbleth, saying that before you are righteousness, I am nothing. அவன் இரக்கத்தை பெற்றுக்கொள்கிறான். Only such receives mercy. பலியை அல்ல இரக்கத்தை விரும்புகிறேன் என்கிற கருத்தை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். Therefore you need to learn the truth. It is not the sacrifice, but I desire mercy. ஆண்டவர் இரக்கத்தை விரும்புகிறவராக இருக்கிறார். God is the one who desire mercy. நாம் இம்மட்டும் ஜீவித்திருப்பது அவருடைய இரக்கமாக இருக்கிறது. It is by his mercy we are alive up till this day. தேவனுடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலுமே நாம் இந்த ஆண்டை கடந்து வந்திருக்கிறோம். It is only with the grace and the mercy of God we have crossed this year. நம்முடைய தேவன் அதிகமாக அவர் இரக்கத்தை விரும்புகிற தேவனாக இருக்கிறார். Our God is the one who desire the mercy more and more. நாம் மற்றவர்களுக்கு இரக்கம் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறவராக இருக்கிறார். Our Lord is the one who desire that we be merciful to the others more. இரக்கமுள்ள இருதயங்களை அவர் காண்கிறவராக இருக்கிறார். And God is the one who consider the merciful hearts. அவருடைய இதயம் எந்த அளவுக்கு இரக்கம் நிறைந்த இருதயமாக இருக்குமோ அந்த அளவுக்கு தேவனுடைய இருதயத்தை அவர் அங்கீகரித்துக் கொள்வார். To the extent to which your heart will be merciful, to that extent the Lord will accept your heart as well. நீ செலுத்துகின்ற பலி அல்ல, ஒரு இரக்கமுள்ள இருதயத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கக்கூடியவராக இருக்கிறார். Not the sacrifice, but the heart of mercy is what God desire from you. ஆண்டவர் இரக்கமுள்ள இருதயத்தை அவர் அறிகிறதான தேவனாக இருக்கிறார். And our God is the one who is also aware of a merciful heart. ஆண்டவர் நம்முடைய இரக்கமுள்ள இருதயத்தை அவர் காண்கிறதான தேவனாக இருக்கிறார். Our God is the one who is also able to see our heart that is merciful. நாம் மற்றவர்கள் மீது இரக்கமாக இருக்க வேண்டும் என்று இரக்கத்தின் தேவன் விரும்புகிறார். And the God of mercy desire that we be merciful over the others. அந்த இரக்கம் யாருக்குள் இருக்கிறதோ அவர்கள்தான் இரக்கத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். Whomsoever hath this mercy obtain mercy. ஒரு முறை இந்த இடத்திலே ஒரு யூத் மீட்டிங் நடந்து கொண்டிருந்தது. Once upon a time there was a youth meeting in progress in this place. அந்த காட்சி பல ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்ததான ஒரு சம்பவம் இந்த இடத்திலே அது என்னுடைய கண்களுக்கு முன்பாக எப்பொழுதும் வந்து கொண்டே இருக்கும். There is one event that had happened many years ago, but that keeps coming before my eyes. அப்பொழுது அந்த வாலிபர்களில் ஒருவனுக்கு திடீரென்று ஃபிட்ஸ் வந்து விட்டது. One of the young men suddenly had fits. இங்கிருந்து நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அவனுக்கு அடிக்கடி ஃபிட்ஸ் வரும்ட்டு. And all of us exactly knew that he will have fits time to time. ஆகினாலே மற்றவங்க யாருமே அது ஒரு பொருட்டாகவே எண்ணவில்லை. Therefore no one ever paid any attention to it. ஆனால் வெளிநாட்டிலிருந்து ஒரு வாலிபன் அந்த யூத் மீட்டிங்ல வந்து பங்கு பெற்றான். But in that youth meeting there also was a foreign young man participating. அவனை யாரோ இந்த இடத்திலே நடந்த கூட்டத்துக்கு அழைத்து வந்தார்கள். Someone invited him, he came to this meeting. ஆனால் அவன் அந்த காட்சியை பார்த்த பொழுது அவனுடைய இருதயம் பதைபதைத்து விட்டது. But when he looked at this scene, he was so perturbed. அவன் இந்த காட்சியை பார்த்தபோது அப்படியே உடைந்து விட்டான். When he looked at that, he was broken. அவன் அறியாத ஒரு தேசம், அறியாத ஜனங்கள், ஆனால் இப்படி ஒரு காரியத்தை அவன் பார்த்த பொழுது உடனடியாக அவன் நடந்து கொண்டதான விதம் அவனுக்கு உதவி செய்ய முடியாக அவன் எடுத்துக்கொண்ட பிரயாசங்கள் என்ற கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. This is the land that he had known not the people, but then when he saw this man suffering, I remember what measures he took to help that man. அப்பொழுது நான் யோசித்தேன் எனக்குள்ளாத இரக்கம் உனக்குள் இருக்கிறது என்று. At that time I thought the mercy that I do not, this person has. ஒரு கஷ்டப்படும் போது அவனுடைய இருதயம் எவ்வளவு இரக்கம் உள்ளது இருக்கிறது என்பதை காண முடிந்தது. When someone is suffering, as to how much he could be merciful, this I could witness. ஆனால் சிலருடைய இருதயங்கள் கடினமான இருதயங்கள், எதை கண்டாலும் அவருடைய இருதயம் ஒன்றுமே அசையாது. But then there are hearts of some that are so hard, whatever they see, it will never be moved. ஆம், தேவன் ஜனங்களுக்குள்ளே இரக்கத்தை எதிர்பார்க்கிறார். Indeed, God is expecting mercy amongst his people. இன்றைக்கு ஜனங்களுக்குள்ளே தேசத்திலே இரக்கம் இல்லை. ஒரு மனிதர்கள் மீது இன்னொரு மனிதனுக்கு இரக்கமே இல்லை. Today in the land amongst the people, there is no mercy at all to display over the others. சுயநலமுடையவர்களாக இருக்கிறார்கள். People are selfish. தேசத்தில் இரக்கம் இல்லாதனாலே தேசம் இன்றைக்கு புலம்பிக் கொண்டிருக்கிறது என்று ஓசியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். Prophet Hosea says, because there is no mercy in the land is lamenting. ஓசியாவின் தீர்க்கதரிசன புத்தகத்தின் 4ஆம் அதிகாரத்தின் 1 முதல் 3ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிற பொழுது, Book of Hosea chapter 4, the very first 3 verses. இஸ்ரவேல் புத்திரரே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள்.
தேசத்து குடிகளோட கர்த்தருக்கு வழக்கு இருக்கிறது. அதேனென்றால் தேசத்திலே உண்மையும் இல்லை, இரக்கமும் இல்லை, தேவனை பற்றிய அறிவும் இல்லை. பொய்யானையிட்டு பொய் சொல்லி கொலை செய்து திருடி விபசாரம் பண்ணி மிஞ்சி மிஞ்சி போகிறார்கள். இரத்த பலிகளோட இரத்த பலிகள் சேருகிறது. இது நிமித்தம் தேசம் புலம்பும், அதில் குடியிருக்கிற அனைவரோடு கூட மிருக ஜீவன்களும் ஆகாயத்து பறவைகளும் தோய்ந்து போகும், கடலின் மச்சங்களும் வாரிக்கொள்ளப்படும். இங்கே தேசத்தை குறித்து தீர்க்கதரிசி என்ன சொல்லுகிறார்? What does the prophet say here about the land? கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் கேளுங்கள். Hear the word of the Lord. தேசத்தின் குடிகளோடு கூட ஆண்டவருக்கு வழக்கு இருக்கிறதா? The Lord hath a controversy with the inhabitants of the land. ஏன் அந்த வழக்கு? Why is that a controversy? தேசத்திலே எங்கு பார்த்தாலும் உண்மை என்பதே இல்லை. Because wherever looked in the land there is no truth. எங்கு பார்த்தாலும் பொய். There is lie everywhere. எந்த மனிதனும் உண்மையை பேசுவான் என்று எதிர்பார்க்க முடியாது. No man is expected to speak truth. தன்னுடைய சுயத்திற்காக, தன்னுடைய லாபத்திற்காக எந்த பொய்யையும் சொல்லக்கூடியவனாக மனிதன் மாறுகிறான். For his selfish gains he is ready to say any lie. இன்னைக்கு மனுஷனுடைய பார்வையில பொய் சொல்வது என்பது ஒரு தவறான காரியமே அல்ல. In the sight of man today to speak a lie is not an error at all. பொய்யை உண்மையை போல சொல்ல பழகிக் கொள்கிறான். They are learning to speak lie as truth. தேசத்திலே உண்மை இல்லை. In the land there is no truth. தேசத்திலே இரக்கம் என்பதே இல்லை. And there also is no mercy in the மனுஷர்கள் land. இரக்கமற்றவர்களாக மாறி இருக்கிறார்கள். And people have become so merciless. தேவனை பற்றியதான அறிவு இன்னைக்கு மனுஷனிடத்தில் இல்லை. And people also do not have the knowledge of God. பொய்யானையிட்டு பொய் சொல்லி திருடுகிறவர்களாக இருக்கிறார்கள். And they have become people that falsely swear, lie, kill and steal. கொலை செய்கிறவர்களாக, விபசாரக்காரர்களாக இருக்கிறார்கள். Have become murderers and commit also adultery. அவர்கள் விதமான பாவங்களை செய்து மிஞ்சி மிஞ்சி போகிறார்கள். தேசத்தில் பாவம் பெருகிக் கொண்டே இருக்கிறது. By committing that kind of sin they break out and the sin abound in the land. இரத்த பலிகளோடு இரத்த பலி சேருகிறது. இது நிமித்தமாக தேசம் புலம்புமாம். And there is blood that touch blood. As a result the land will mourn. இரக்கமில்லாத தேசம் புலம்பிக் கொண்டிருக்கிறது. The land which has no mercy will be mourning. ஆம், இன்னும் இந்த தேசம் புலம்பி அழும். And this land will yet more mourn. ஏனென்றால் தேசத்தில் இரக்கமில்லை, Because there is no mercy in the land. உண்மை இல்லை, No truth. தேவனை அறிகின்றதான அறிவு இல்லை. Neither the knowledge of knowing the Lord. ஆகினாலே தேசம் இன்னும் புலம்பிதான் அழும். As a result of that the land will yet mourn. ஆம், தேசத்தோடு கூட இன்னும் ஆண்டவர் வழக்காடத்தான் செய்வார். And the Lord will still continue to have his controversy with the land. ஆம், இந்த கடுமையான தேசங்களிலே தான் நாம் வாழ்ந்து We கொண்டிருக்கிறோம். are living in such difficult lands. இப்படிப்பட்டதான கொடுமையான ஜனங்கள் வாழுகின்றதான தேசத்தில் நாம் குடியிருக்கின்றோம். We are living in the land that had such cruel citizens. ஆம், இந்த தேசங்களை குறித்து நாம் ஜாக்கிரதையுடையவர்களாக காணப்பட And வேண்டும். therefore above such lands we need to be diligent. இந்த தேசத்தில் வாழுகின்றதான நாம் இரக்கம் நிறைந்தவர்களாக நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். Even as we are living in lands such as this, we should make ourselves as merciful. ரோம சக்கரவர்த்தி ஆகிய நீரோ மன்னனை குறித்து நாம் சைவத்திலே நான் வாசித்தேன். Very recently I read about the emperor of Rome by name called Nero. அவன் கிறிஸ்தவர்களுக்கு இரக்கமில்லாத செய்ததான காரியங்களை வாசிக்கும் போது வாசிக்கிறவருடைய கண்களிலே கண்ணீர் வந்துவிடும். Those that read about the merciless cruel deeds that he did against Christians will weep. அவன் எப்படி ஒரு இரக்கமில்லாத ராஜாவாக இருந்து கொண்டான். What a cruel and merciless king he was. தன்னுடைய 14வது வயதிலே அவன் ரோம பேரரசனுடைய சக்கரவர்த்தியாக முடிசூட்டிக் At கொள்கிறான். the age of 14 he became the emperor of Rome. 14 ஆண்டுகள் அவன் ஆட்சி செய்கிற 30 வயதிலே அவன் மரித்து போகிறான். He only thereafter ruled for 14 years. At the age of 30 he died. தன்னுடைய ராஜ்யபாரத்துக்கு தடையாக இருந்த தன்னுடைய சொந்த தாயை அவன் இரக்கமில்லாமல் கொள்ளுகிறவனாக He இருந்தான். was the one who killed his own mother, who was considered as a hindrance to his kingdom. தன்னுடைய கற்பனையாக இருந்ததான மனைவியை காலால் உதைத்து கொன்றானாம். And he also kicked his wife who was pregnant at the time. ஒரு குரூரமான ராஜாவாக He இருந்தான். was such a cruel king. இந்த ரோம் நகரத்தை அவன் தீயிட்டு கொளுத்தினான். தன்னுடைய பிரபுக்களுக்கும் தன்னுடைய சேவர்களுக்கும் கட்டளையிட்டு ரோம் நகரத்திலே 12 இடங்களில் அவன் தீ வைத்து கொளுத்தினான். And he commanded his nobles and the captains that they may set fire in 12 different places to burn the city of Rome. ரோம் நகரம் தீப்பிடித்து எரிந்து கொண்டிருக்கிறது. Now the city of Rome is burning in fire. 7 நாட்கள் தொடர்ந்து இரவும் பகலும் தீ எரிந்து கொண்டிருக்கிறது. ஜனங்கள் தீயிலே கருகி கொண்டிருக்கிறார்கள். The city was burning for 7 days and nights, and the people getting charred in the fire. இந்த ராஜாவோ மக்னாயிஸ் என்கிறதான டவர்லே அந்த கோபுரத்திலே உட்கார்ந்து கொண்டு
But this king seated himself in the tower called Magnais. நான் மரணம் அடைவதற்கு முன்பாக எல்லாம் அழிவதை நான் காண விரும்புகிறேன் என்று சொல்லுகிறதான் அந்த பாடலை அவன் யாழ் இசைத்து பாடி சந்தோஷப்பட்டு கொண்டிருந்தான். அவ்வளவு கொடூரமான ராஜாவாக அவன் இருந்தான். He was playing a fiddle, a song whereby he was saying, I desire, I take delight in seeing people dying. இந்த தேசம் ரோம் பட்டணம் எரிந்து பாலான பின்பு அவன் கிரேக்க கட்டடக்கலையின்படியாக புதிய நகரத்தை அவன் கட்டி எழுப்ப ஆரம்பித்தான். After the city was completely destroyed by fire using the Greek architecture, he wanted to rebuild the city of Rome again. ஆகினால் ஜனங்களுக்கு சந்தேகம் வந்தது, இவன் தான் இந்த பட்டணத்தை தீவிட்டு கொளுத்தினான் என்று. And that's the reason why people began to suspect that he was the cause for the burning of அதை the city. மறைப்பதற்காக இந்த பட்டணம் இந்த பட்டணத்திலே பற்றி எரிவதற்கு காரணமாக இருந்தது கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி கிறிஸ்தவர்கள் மீது அவன் பொய்யான குற்றச்சாட்டை சுமத்தினான். To escape the wrath of the people, he said the city was the cause for the burning of the city were Christians. ஆதி நூற்றாண்டிலே கிபி 54ஆம் ஆண்டுகளிலே 54 முதல் 68ஆம் ஆண்டு வரை அவன் ஆட்சி செய்தான். 60ஆம் ஆண்டு முதல் அந்த 68ஆம் ஆண்டு வரையிலும் அந்த காலகட்டத்திலே கிறிஸ்தவர்களுக்கு பயங்கரமான உபத்திரவத்தை அவன் கொடுத்தான். From 54 to 68 AD he ruled, and he had given so much of trouble during those days to the Christians. அவனுடைய உபத்திரவ காலத்திலே தான் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோம குடியுரிமை பெற்றிருந்தபடினாலே அவன் சிரச்சேதம் பண்ணி கொள்ளப்பட்டான். It was only during the time because Paul was a Roman citizen, he was beheaded. பேதுரு அப்போஸ்தலன் தான் நேராக நிறுத்தி சிலுவையில் அறையப்படுவதற்கு தான் தகுதியற்றவன், என்னை தலைகீழாக சிலுவையில் அறையில் என்று கேட்டுக்கொண்டது நிமித்தமாக அவனை இந்த ராஜா தான் தலைகீழாக சிலுவையில் அறைந்து கொண்டான். Apostle Peter said, I'm not worthy to be crucified like Lord Jesus, therefore crucify me upside down. It was this king who crucified upside down and killed Peter. அவன் இரக்கமில்லாமல் கிறிஸ்தவர்களை கொடிய முறையிலே அவன் கொண்டு குவித்தான். To that extent he was so merciless and cruel, he killed the people and heaped them up. தன்னுடைய அஞ்சான தெய்வங்களை வழிபடாத கிறிஸ்தவர்களை, கிறிஸ்துவை மறுதலிக்காத கிறிஸ்தவர்களை அவன் கொன்று குவித்தான். And also he killed in large numbers Christians who would not worship as pagan gods. காட்டு மிருகங்களின் தோளினாலே கிறிஸ்தவர்களை சுற்றி அந்த காட்டு மிருகங்களுக்கு அவன் இரையாக போட்டான். அவைகள் காட்டு விலங்குகள் என்று சொல்லி அவர்களை பட்சித்துக் கொண்டனவாம். He will bind the people up in the live hide of the animal skin and throw them, and then wild animals will consider the human beings as wild beasts and kill them. கோலோசியம் என்று அழைக்கப்படுகிறதான ஒரு பெரிய திறந்த வெளி அரங்கிலே 50-60 பேர் உட்கார்ந்திருக்கக்கூடியதான அந்த அரங்கிலே கிறிஸ்தவர்களை பட்டினியாக்கப்பட்டிருக்கிறதான கொடிய காட்டு விலங்குகளுக்கு அவன் இரையாக்கினான். அந்த காட்சியை 50-60 பேர் கண்டு ரசித்துக் கொண்டிருந்தார்கள். He also built open door auditoriums, called them Coliseum, where 50-60,000 people can be seated as spectators, and then he will there in that place throw the Christians to hungry beasts to be killed. அது மாத்திரமல்ல, கடினமான போர்வையிலே மெழுகை தடவி அதை கிறிஸ்தவர்களை அவனுடைய அரண்மனை தோட்டத்தில் இருக்கிறதான அந்த விளக்கு கம்பங்களிலே அந்த போர்வையை கொண்டு அவன் அந்த கம்பத்திலே கட்டி வைத்து தீ வைத்து எரித்தான். Not only that, he also will wax the Christians and also blankets waxed, and he will tie them up on stakes, and then in his garden burn them up as live candles. அதை காணும்படியாக ஜனங்களுக்கு அரண்மனை தோட்டத்துக்கு அனுமதி கொடுத்தானாம். And he also, that the people may witness, given permission for the people to come into his garden. அவன் தன்னுடைய ரதத்தில் இருந்து கொண்டு இந்த விளக்கு கம்பங்களில் கட்டப்பட்டு எரிந்து கொண்டிருக்கிறதான இந்த கிறிஸ்துவில் எரிகின்றதான காட்சியை அவன் ரசித்துக் கொண்டிருந்த ஒரு கொடூரமான ராஜாவாக இருந்தான். And he would be seated on his chariot, go around to see as to how the Christians are burning. To that extent he was cruel. அவனை தொடர்ந்து வந்ததான அந்த ரோம பேரரசனுடைய சக்கரவர்த்திகள் பலரும் இதுபோல கிறிஸ்தவர்களை கடுமையான உபத்திரப்படுத்தினார்கள். ஆனாலும் பலரும் இரத்த சாட்சியாக மரிப்பதற்கு ஆயத்தமாக இருந்தார்கள், இரத்த சாட்சியாக மரித்தார்கள். Many emperors who followed Nero have also been as cruel as he was, but then there were many Christians that were ready to die as martyrs. அநேக கிறிஸ்தவர்கள் அந்த ரோம சக்கரவர்த்திகள் கொண்டு குவித்தார்கள். Many Christians have been killed by the emperors of Rome. ஆனால் எந்த அளவுக்கு அவர்கள் ஒடுக்கப்பட்டார்களோ அந்த அளவுக்கு அவர்கள் தேசத்தில் பெருகினார்கள். Nevertheless, to the extent to which they were afflicted and suppressed, to that extent they multiplied. அவருடைய இரத்தத்திற்கு ஒரு பெரிய வல்லமை உண்டாயிற்று. For there was a great power in the blood.
உலக வரலாற்றிலேயே ரோம பேரரசு முழுதுமாக கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தேசமாக மாறியது. Subsequently, it had become that the Roman kingdom in the entire world would accept Christianity and become Christian. அதற்காக தேவ ஜனங்கள் கொடுத்ததான விலை அதிகம். But however, the price the people of God paid for that was அநேக huge. தேவனுடைய பிள்ளைகள் ரத்தம் சிந்தி மரித்தார்கள். Many children of God having shed blood died. ஆம், இந்த மார்க்கம் ஒரு ரத்த மார்க்கமாக இருக்கிறது. And that's the reason why this path is the path of blood. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பாவிகள் மேல் வைத்த இரக்கத்தின் நிமித்தமாக தன்னுடைய ஜீவனையே கொடுத்தார். Lord Jesus Christ, having loved the people and the sinners, he had given his own life. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டதான ஜனங்கள், லட்சக்கணக்கான ஜனங்கள் தங்களுடைய ஜீவனை கிறிஸ்துவுக்காய் கொடுத்தார்கள். And people of God that have been saved by the blood of Lord Jesus have also given in lakhs and lakhs for the salvation of mankind. ஆம், தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது பலி அல்ல, இரக்கத்தை எதிர்பார்க்கிறார். Therefore, what God expects from our life is not sacrifice but mercy. இரக்கம் உள்ளவர்கள் இரக்கம் பெறுவார்கள். Those who are merciful shall obtain mercy. இரக்கம் செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். And blessed are the merciful. யாக்கோபு நிருபக்கார் எழுதும்போது எழுதுகிறான் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே, In the book of James chapter 2 verse 17, Apostle James writes, ஏனென்றால் இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கமில்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும். நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும். He shall have judgment without mercy that hath showed no mercy, and mercy rejoiceth against judgment. இரக்கமே செய்யாதவனுக்கு இரக்கமே இல்லாத நியாய தீர்ப்பு கிடைக்குமா? He who hath done no mercy will have merciless judgment. நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும். For it is the mercy that will boast before judgment. உன்னுடைய வாழ்க்கையில ஏதாயிலும் நியாயம் தீர்க்கப்படக்கூடியதான குற்றத்தை நீ செய்யும் போது நீ செய்திருக்கிறதான அந்த இரக்கம் உன்னுடைய நியாய தீர்ப்பு உன்னை தப்புவிக்கும். Even though you may have done an error that could be righteously convicted, then at the time your mercy will நியாய boast before தீர்ப்புக்கு you. முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டி கொண்டிருக்குமா? Before judgment, your mercy will boast. நீ இரக்கமே செய்யாவிட்டால் இரக்கமே இல்லாத ஒரு நியாய தீர்ப்பு உனக்கு கிடைத்து விடுமாம். If you have done no mercy, you also will have judgment without mercy. நீ யாருக்குமே இரக்கம் இல்லாமல் இருப்பாய் என்றால், If you are without mercy to anybody, உன்னுடைய வாழ்க்கையில கொஞ்சம் கூட இரக்க பாராட்டுவதவனாக இருப்பாய் என்றால், if you are a person who hath no mercy at all in your life, உனக்கு இரக்கமில்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும். you also will have judgment that will have no mercy. நேற்று காத்திருப்பூட்ட முடிந்த ஒரு சகோதரன் சகோதரி வந்து பார்த்தார்கள். When the tarry meeting was over yesterday, a brother and a sister had come. அந்த சகோதரி அழ ஆரம்பித்தாள். That sister began to weep. என்னுடைய தாய் தனியாக இருக்கிறாள். My mother is alone. என்னுடைய தாயினுடைய சகோதரன் இங்கே உண்டு. Mother's brother is here. அவர் இந்த சபையின் விசுவாசிதான். He is a believer of this church. எப்ப பார்த்தாலும் கிராம ஒழித்து போறவர், ஊழியம் ஊழியம் என்று ஓடுகிறவர் தான். Time to time he goes to village ministry, always gives importance to ministry. ஆனால் என்னுடைய தாய்க்கு கொடுக்க வேண்டியதான சொத்தில் அவர் பங்கு கொடுக்க மறுக்கிறார். என்னுடைய தாய்க்கு எந்த ஆதரவும் இல்லை என்று அழுகிறார்கள். But he refuses to give the portion that my mother ought to have. He is not giving anything, so my mother is weeping. உன்னுடைய சொந்த சகோதரிக்கு இரக்கம் பாராட்டி சொத்துல பங்கு கொடுக்காத நீ என்ன ஊழியம் செய்கிறாய்? உன்னுடைய ஊழியத்தில் என்ன பெரிய மேன்மை உண்டாகும்? You who have no desire to be merciful to your sister and give the portion that belongs to her, and what therefore will have your ministry and as an impact. உன்னுடைய சொந்த சகோதரிக்கு உன்னால் இரக்கம் பாராட்ட முடியவில்லை. You are not able to show mercy to your own உன்னுடைய சொந்த sister. சகோதரனுக்கு உன்னால் இரக்கம் பாராட்ட முடியவில்லை. You are not able to be merciful to your own brother. நீ பணாசை உடையவனாக, பொருளாசை உடையவனாக, சொத்து சேர்க்க வேண்டும் என்று ஆசை உடையவனாக இருக்கிறாய். You have lust for money, covetousness, you want to make more wealthy. உன்னுடைய இரக்கமே இல்லாத உன் இருதயத்தை வைத்துக் கொண்டு நீ ஆண்டவருக்காக ஊழியம் செய்தாலும், ஆராதனை செய்தாலும், உபவாசித்தாலும், தசமபாகம் கொடுத்தாலும், காணிக்கை கொடுத்தாலும் ஒன்றுமே அவருக்கு பிரியமில்லை என்று சொல்லுவார். The Lord shall then tell you, without having mercy in your heart, whether you give offering, sacrifice, minister, pray, fast, God will say, these please me not. நீ நியாய தீர்ப்பிலே போய் நிற்கிறதான அந்த நாளிலே யாருக்கா இந்த இரக்கம் செய்திருப்பாய் என்று சொன்னால் நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் உன்னை தப்புவிக்கும். On the day of judgment, if you stand before the Lord and have done some mercy, this mercy will boast for you. நீ யாருக்குமே இரக்கமே செய்யவில்லை என்று சொன்னால் ஒரு நாள் வெள்ளை சிங்காசன நியாயாசனத்துக்கு முன்பாக நீ போய் நிற்க வேண்டியதான் அந்த நாள் வரும் பொழுது இரக்கமே இல்லாத ஒரு நியாய தீர்ப்பை நீ பெற்றுக்கொள்வாய். On the day when you stand before the white throne judgment,
if you have not done any mercy, you also will be meted out with a merciless judgment. நாம் தேவனுடைய இரக்கத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் இரக்கம் செய்யக்கூடியதான இருதயமுடையவர்களாக மாற வேண்டும். And that is the reason why we should become people that have the heart of mercy, that we may obtain mercy from the Lord. ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் நமக்கு செய்ததான இரக்கம் பெரிதாக இருக்கிறது. Because great is the mercy God had bestowed on us. அவருடைய இரக்கத்தினாலும் கிருபையினாலும் தான் இந்த மேன்மையான ரட்சிப்பை நாம் சுதந்தரித்துக் கொண்ட தேவ பிள்ளைகளாக இருக்கிறோம். It is by the mercy and the grace of God we are become people of God, receive the salvation. ஆகினாலே நாம் சரியான இரக்கத்தை நம்முடையவர்களாக இருக்க வேண்டும். And that is the reason why we must be people that have right mercy in us. ஆகினால் இரக்கம் செய்கிறோம் என்பதற்காக நாம் ஏமாறுகிறவர்களாக நாம் இருக்கக்கூடாது. At the same time, in the name of mercy, we must not be deceived. நாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? What did Lord Jesus say? நீங்கள் புறாக்களைப் போல கபடற்றவர்களாக இருங்கள். To be guileless as the dove. அதேவேளை சர்ப்பத்தைப் போல நீங்கள் வினாவுடையவர்களாக இருங்கள். At the same time, be ye also wise as serpents. யாருக்கு இரக்கம் செய்ய வேண்டுமோ அவளுக்கு இரக்கம் செய்யுங்கள். Unto whom you will have to show mercy, give them mercy. யாருக்கு உதவி செய்ய வேண்டுமோ அவளுக்கு உதவி செய்யுங்கள். Unto whom you need to give help, give them help. ஆனால் நீங்கள் சர்ப்பத்தைப் போல வினாவுடையவர்களாக இருக்க But வேண்டும். at the same time, you must be wise as a serpent. ஒருபோதும் இரக்கத்து நிமித்தமாக நாம் மற்றவரிடத்தில் ஏமாந்துவிடுவர்களாக இருக்கக்கூடாது. Never in the name of mercy be deceived by the others. நம்முடைய ஜீவியத்திலே நாம் சரியான விதத்தில் நாம் இரக்கத்தை காண்பிக்கிறவர்களாக இருக்க In வேண்டும். our life, we must be people that display right mercy. அதைத்தான் தேவன் நம்முடைய ஜீவியத்தில் அவர் எதிர்பார்க்கக்கூடியவராக That இருக்கிறார். is what precisely our Lord also desire from our life. இரண்டாவதாக ஆண்டவர் பலியை அல்ல, அவர் தேவனை அறிகிறதான அறிவை அவர் விரும்புகிறார். Secondly, it is not the sacrifice but the knowledge of knowing the Lord. தேவனை அறிகின்றதான அந்த அறிவு ஒவ்வொரு மனுஷனுடைய ஜீவியத்துக்கு அவசியமா இருக்கிறது. And it is essential for every man's life to have the knowledge of knowing God. தேவனை அறிகிற அறிவை நான் விரும்புகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். And the Lord says, I desire the knowledge of knowing God. ஆம், தேவனுடைய பிள்ளைகள் தேவனை அறிய வேண்டிய பிரகாரமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். People of God need to know the Lord the way in which they must know Him. எனக்கு எல்லாம் தெரியும், நான் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன் என்று நாம் சொல்லுவோம் என்றால் ஒன்றை நாம் அறிய வேண்டிய பிரகாரமாக நாம் அறிந்திருக்கவில்லை என்றுதான் அர்த்தம். If we say we know everything, that means that we have not known anything in the way in which we must have learned. கிறிஸ்துவ வாழ்க்கை என்று சொல்லுகிறது தேவனை அறிகின்றதான அறிவை சரியாக அடைந்து கொள்வதுதான். Christian life is the one in which we obtain the knowledge of knowing God in the right aspect. நாம் தேவனை சரியான விதத்திலே நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் சரியாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். We need to first understand as to who is our God, and secondly we need to learn as to how He is for us. தேவனை அறிகின்றதான அந்த அறிவுக்காக நம்முடைய ஜீவ நாட்களை நாம் ஆண்டவர் அறிகின்ற அறிவுக்காக நாம் செலவழிக்க வேண்டும். Therefore we must spend the time of our life in knowing the knowledge of God. அவரை நாம் அறிந்து இருந்தால்தான் அவரை நாம் நம்பி இருப்போம். Only if we have known Him, we will trust Him. உமது நாமத்தை அறிந்திருக்கிறவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள் என்று சங்கீதம் 9:10 வாசிக்கிறோம். That's the reason why in Psalm 9:10 we read, those that have known thee will trust in thy name. தேவனை அறிகிற அறிவு என்று சொல்வது என்ன? What is to say the knowledge of knowing God? அவருடைய கற்பனைகளை கைக்கொள்வதுதான் அவரை அறிகிற அறிவு. The knowledge of knowing the Lord is to keep His commandments. எல்லா சத்தியங்களும் தெரியும் என்று சொல்வதல்ல அறிவு. Knowledge is not to say that I have known all truth. எல்லா சத்தியங்களையும் நாம் கைக்கொள்வதுதான் அவரை அறிகிற அறிவு. But the knowledge of knowing the Lord is to keep all the truth. அதைத்தான் நாம் 1 யோவான் 2:3 வாசிக்கிறோம். And that is what we read in 1 John chapter 2:3. அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொள்ளுகிறவர்களானால் If we are the ones that keep His commandments, அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை அதனால் அறிவோம். through that we also know that we have known Him. தேவனை அறிந்திருக்கிறோம் என்று சொல்வது தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வது. To know that we know God is to keep His commandments. கற்பனைகள் நமக்கு தெரிந்திருப்பது அல்ல. It is not that we are aware of the பல வருடங்களாக commandments. நான் ஒரு விசுவாசியா இருக்கிறேன், எனக்கு எல்லா சத்தியமும் தெரியும், எல்லா உபதேசமும் தெரியும் என்று சொல்வதல்ல. It is not to say that I've been a believer a number of years, therefore I know the truth and the doctrines. நீ எந்த அளவுக்கு அவருடைய கற்பனைகளை நீ கைக்கொள்ளுகிறாய், அறிந்த சத்தியத்தின்படி எந்த அளவுக்கு நீ ஜீவிக்கிறாய் என்பதுதான் தேவனை அறிகிற அறிவு. The knowledge of knowing the Lord is to know as to how much you've known the truth and how much you live by the truth that you've known. தேவனை நாம் சரியான விதத்திலே அறிய வேண்டிய பிரகாரமாக நாம் அறிந்திருக்க வேண்டும். And therefore we ought to know our Lord in a right way in which we must have learnt Him. தேவனை அறிகின்றதான அறிவு என்று சொல்வது பாவம் இல்லாத வாழ்க்கை. The knowledge of knowing the Lord is to have life without sin. 1 யோவான் 3:6 வாசிக்கும்போது 1 John chapter 3:6. அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறதில்லை,
பாவம் செய்கிற எவனும் அவரை காணவும் இல்லை, அவரை அறியவும் இல்லை. Whosoever abideth in him sinneth not, whosoever sinneth hath not seen him, neither known him. அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறதில்லை. Whosoever abideth in him sinneth not. பாவம் செய்கிற எவனும் அவரை காணவும் இல்லை, அவரை அறியவும் இல்லை. Whosoever sinneth hath not seen him, neither known him. பாவம் செய்கிறவர்கள் ஆண்டவரை காணவும் முடியாது, அவரை அறியவும் முடியாது. Those that sin neither will be able to see nor be able to know him. ஏனென்றால் பாவம் தேவனுக்கும் மனுஷனுக்கும் இடையில் ஒரு பெரிய நடுசுவரை உண்டாக்கிவிடும். Because sin will bring about a great wall of separation between God and man. பாவம் செய்கிறவர்கள் தேவனை அறிந்து கொள்ள முடியாது. And those that sin therefore cannot know God. கவிஞர் கண்ணதாசன் இயேசு காவியத்தை எழுதினார். Poet Kannadasan has written an epic of Jesus. இயேசு குறித்த ஒரு அருமையான காவியம். And that was a great epic about Lord Jesus. ஆனால் அவர் ரட்சிக்கப்பட்டவர் அல்ல. But he was not a saved man. இயேசு காவியம் எழுதும்போதே அவர் குடித்துவிட்டு தான் எழுதியிருப்பார். Even as he was writing the epic about Jesus, he perhaps may have been drunken. குடிக்காவிட்டால் அவர் கவிதையே வராது. If he would not drink, he will not have the poems. அவரை நாம் இயேசுவை அறிந்தவர் என்று நாம் சொல்ல முடியாது. Therefore we cannot say that he had known the Lord Jesus. இயேசுக்கு ஒரு காவியம் படைத்திருக்கலாம். He may have written an epic about Lord Jesus. ஆனால் வேதவாக்கியம் சொல்கிறது பாவம் செய்கிறவன் அவரை அறியவும் இல்லை, அவரை காணவும் இல்லை. Bible says he who was sinning had neither known him nor had seen him. தேவனை அறிகின்றதான அறிவு என்பது நான் பரிசுத்தரா இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தரா இருங்கள் என்று ஆண்டவர் சொன்னாரே, அதுதான் அவரை அறிந்து கொள்வது. Therefore to have the knowledge of God is to live by Lord Jesus saying that as I am holy, be ye also holy. அவருடைய ஜீவியம் என்று சொல்வது முழுவதும் பரிசுத்தமானது. His life is entirely holy. அவரை அறிந்தவர்கள் என்ன சொல்வார்கள்? And therefore those that have known him, what will they அப்போஸ்தலர்கள் அவரை குறித்து confess? என்ன சொன்னார்கள்? What did the apostles say about him? நாங்கள் கண்டும் கேட்டும் அறிந்தும் இருக்கிறதை நான் உங்களுக்கு சொல்கிறோம் என்று சொன்னார்கள். They say, we tell you that which we have known, seen and experienced. அவர்கள் இயேசுவை கண்ணால் கண்டார்கள், They have seen with their own eyes அவருடைய Lord Jesus, உபதேசத்தை கேட்டார்கள், and have heard his doctrine, அவரை அவர்கள் தொட்டு and பார்த்திருக்கிறார்கள். have touched and felt him. ஆம், அவரைத்தான் அவர்கள் முழு உலகத்திலும் அறிவித்தார்கள். And him is what they confess in the whole world. அவர்கள் அவரை அறிந்திருந்தார்கள். They have known him. அவர்களே அவர் அறிந்த காரணம் என்ன? What is the reason why they have known him? அவருக்குள் பாவம் இல்லை. There was no sin in him. அவர் பாவம் செய்யவில்லை. He did not do any அவர் sin. பாவம் இல்லாதவர். And he had no sin. இதைத்தான் அவர்கள் அறிந்திருந்தார்கள். And this is what they have known. நீ கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டியதான அறிவு என்று சொல்வது அவர் பாவம் இல்லாத தேவன் ஆகினாலே அவரைப் போல நீ மாறுவதுதான் அவர் அறிகிற And அறிவு. therefore for you to say that you have known the knowledge of God for you is for you to live a life without sin. ஆம், கிறிஸ்து இந்த உலகத்தில் விசேஷமான ஜீவியத்தை வெளிப்படுத்தினார். Christ in this world revealed an exemplary life. ஆம், ஒரு பிதாவாக இந்த பூமியிலே தன்னை காண்பித்தார். He presented as the Father. அவர் பிதாவாக மாறுவதற்கு 70 வயது 80 வயது எடுத்துக்கொள்ளவில்லை. For him to become father, he did not consume 70 years. அவர் 30 வயதிலே பிதாவாக At மாறியிருந்தார். the age of 30, he had become father already. பிதாவாய் மாறுவதற்கு வயது அல்ல. Age is not a matter to become father. ஆம், உன்னுடைய ஜீவியம் பிதாவாக மாற்றப்பட வேண்டும். But your life should become fatherly. ஆம், பிதாவின் சுபாவத்தை நாம் அடைந்து கொள்ள வேண்டும். We need to have the character of the Father. அவர் பூர்ண சற்குணராக இருக்கிறது போல நாமும் கூட பூர்ண சற்குணராக மாற வேண்டும். Even as he is perfect, we also need to become perfect. ஆண்டவருக்கு செலுத்துகிறதான பலி அல்ல, ஆண்டவரை குறித்து அறிகிறதான அறிவு நமக்குள் உண்டாக வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். And therefore you desire not that we offer sacrifices, but the knowledge of knowing him. ஆகினால்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது, And that's the reason why Apostle Paul இந்த will கிறிஸ்துவை say, அறிகின்றதான அந்த அறிவின் மேன்மைக்காக நாம் எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், எல்லாவற்றையுமே நான் குப்பையாக எண்ணுகிறேன் என்று சொல்லுகிறார். for the excellency of knowing the knowledge of this Lord Jesus, I count everything as loss and count them as dung. அவர் கமாலியலின் பாதத்திலே கல்வி கற்றதான ஒரு கல்விமான். He was a learned man, learned under the feet of Gamaliel. ஆனால் கிறிஸ்துவை அறிகிறதான அந்த அறிவுக்காக But then for the knowledge of knowing Christ, எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், he counted everything as loss. எல்லாவற்றையும் நான் குப்பையாக எண்ணுகிறேன். And I consider everything as dung. கிறிஸ்துவை அறிகிறதான அறிவை அவர் விரும்புகிறார். He desire the knowledge of knowing Lord Jesus. அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை நீ அறிய வேண்டிய பிரகாரமாக அறிந்து கொள். Beloved child of God, you also need to know your Savior Jesus, the way in which you must know him. அவரை அறிகிறதான அறிவு நம்முடைய ஜீவியத்திலே மிகவும் அவசியமா இருக்கிறது. It is expedient in our life for us to have the knowledge of இந்த the Lord. தேசத்திலே தேவனை அறிகிறதான அறிவு இல்லை. In this land there is no
knowledge of knowing God. அறிவு பெருத்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். We are living at a dispensation where the knowledge multiplies. இன்றைக்கு மனுஷனுடைய அறிவு பெருகிக் கொண்டே போகிறது. The knowledge of man keep increasing today. வியக்கத்தக்கதான கண்டுபிடிப்புகளை அவன் கண்டுபிடித்துக் கொண்டிருக்கிறான். And he also are making discoveries to dream. இன்றைக்கு மனுஷன் கண்டுபிடிக்கிற கண்டுபிடிப்புகள் விசேஷமானவைகளாக The இருக்கிறது. discoveries man is making today are wonderful inventions. அவனுடைய அறிவு பெருகிறதான அறிவு பெருகி போகிற ஒரு காலத்தில் நாம் வாழ்ந்து We கொண்டிருக்கிறோம். are living in a time when knowledge abounds. ஆனால் தேவனை அறிகின்றதான அறிவு இன்றைக்கு மனுக்குலத்துக்கு குறைந்து கொண்டே வருகிறது. But then the knowledge of knowing God amongst mankind is decreasing. இந்த காலகட்டத்தில் வாழுகின்றதான் நம்முடைய ஜீவியத்தை உலக ஞானம் உலக அறிவுள்ள தேவனை அறிகின்றதான அறிவு நமக்குள்ள பெருகிக் கொண்டே இருக்க And வேண்டும். therefore, even as we are living in this dispensation, not that we grow in the knowledge of the world, but in knowing the knowledge of God. நம்முடைய தேவனை இன்னும் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய பிரகாரமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். We will have to know about our God in the manner in which we ought to know Him. இன்னும் அவரை குறித்து நாம் அறியாத எத்தனையோ காரியங்கள் நம்முடைய ஜீவியத்தில் இருக்கிறது. There are so many things that in our life we know not about Him. அவரை அறிகின்றதான அந்த அறிவின் மேன்மைக்காக நாம் எல்லாவற்றையும் விட்டுவிடும் பொழுது நாம் அறிந்த அறிவை நாம் அடைந்து கொள்ளுகிறோம். We would be able to receive that knowledge as we consider all other things in our life as lost. அதைத்தான் 2 கொரிந்தியர் 10 அதிகாரம் 5 வசனத்தில் பவுல் சொல்லும்போது And that is what, as we read in 2 Corinthians chapter 5 verse 10, இந்த தேவனை அறிகிறதான அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நாங்கள் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துவதாக இருக்கிறோம். we are the ones that subdue all that is boastful against Christ, and we bring under subjection every thought of our mind. இந்த தேவனை அறிகின்றதான அறிவுக்கு விரோதமாக எத்தனையோ எண்ணங்கள் நமக்குள்ள வருகிறது. There could be many thoughts that come against the knowledge of knowing God. அந்த மேட்டிமையான எண்ணங்களை நாங்கள் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் நாங்கள் கிறிஸ்துவுக்குள் கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறோம் என்று சொல்லுகிறார். And he says we subdue all other thoughts and keep them as captives against the knowledge of God. நாம் எல்லாவற்றையும் சிறைப்படுத்த வேண்டும். கிறிஸ்துவை அறிகிறதான அறிவுக்கு விரோதமாக நமக்குள் வருகின்றதான ஒவ்வொரு காரியத்தை நாம் சிறைப்படுத்திக் கொண்டு கிறிஸ்துவை அறிகின்றதான அறிவிலே நாம் இன்னும் வளர்ந்து பெறுகிறவர்களாக ஒப்புக் கொடுப்போமாக. And that is the reason why let us also the one that bring unto captivity every thought to the obedience of Christ, in order that we might grow in the knowledge of knowing the Lord more. நம்முடைய வாழ்க்கையிலே மேன்மை பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் இருக்கும் என்றால், If at all there is anything in our life about which we could boast in our life, அது தேவனை அறிந்திருக்கிறதான அறிவு. and that shall be the knowledge of knowing God. எரேமியா அதை குறித்து சொல்லும்போது சொல்லுகிறார், When Jeremiah was speaking about that, he says, 9 அதிகாரம் 23 வசனத்திலிருந்து வாசிக்கும்போது, chapter 9, as we read from verse 23, ஒரு ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். a wise man may not boast about his wisdom. ஒரு பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து அவன் மேன்மை பாராட்ட So வேண்டாம். also man of valor boast not about his strength. ஒரு ஐஸ்வரியவான் தனக்கு இருக்கிற ஐஸ்வரியத்தை குறித்து அவன் மேன்மை பாராட்ட வேண்டாம். A rich man shall not glory in his riches, மேன்மை பாராட்டுகிறவன் but he who glorieth பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன். but he understandeth, knoweth me, that I am the Lord which exercise loving kindness, judgment, righteousness in the earth, and he shall delight in me. இவைகள் மேல் கர்த்தர் பிரியமா இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். For in these things I delight, saith the Lord. ஆண்டவர் எதிலே பிரியமா இருக்கிறார்? In what the Lord is delighted, உனக்கு இருக்கிற ஞானம் அல்ல, not in your wisdom, உனக்கு இருக்கிற படிப்பு அல்ல, not in your education, உனக்கு இருக்கிற திறமைகள் பராக்கிரமம் அல்ல, not in your skill or the strength, உனக்கு இருக்கிற பணம் அல்ல, not your riches, உன்னுடைய ஐஸ்வர்யம் அல்ல, not your wealth. இதெல்லாம் உன்னுடைய மேன்மை பாராட்டல் அல்ல. All these should not be your boast. ஆண்டவர் எனக்கு இதெல்லாம் தந்தார் என்று சொல்லி சாட்சி கூறி நாம் மேன்மை பாராட்டுவோம். Sometimes in the testimony God had given all these things, so saying we shall boast sometimes. ஆண்டவர் எனக்கு ஞானம் கொடுத்தார், நல்ல படிப்பு கொடுத்தார், நல்ல வேலை கொடுத்தார், நல்ல ஐஸ்வரியத்தை கொடுத்தார், என்னை ஆசீர்வதித்தார், இதெல்லாம் உன்னுடைய மேன்மை பாராட்டல் அல்ல. These are not your boasting whereby you say God gave you education, job, riches and wealth. இந்த பூமியிலே கிருபையும் நியாயத்தையும் நீதியும் செய்கிறதான ஒரு தேவன் உண்டென்று நாம் அறிந்து கொண்டோமே, அதுதான் நம்முடைய மேன்மை Our பாராட்டு. real boasting is to know a God who executes his judgment, righteousness and mercy on the earth. கிருபையும் நியாயத்தையும் நீதியும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன். And he shall boast in understanding that there is God who is a righteous judge, righteous, and who extends mercy. இந்த பூமியிலே கிருபையும் நியாயத்தையும் நீதியும் செய்கிறதான ஒரு தேவன் இருக்கிறாரே, அந்த தேவன், இந்த தேவாதி தேவனை குறித்து இருந்தான அறிவு எனக்கு உண்டாயிற்றே, அந்த தேவனை என் வாழ்க்கையிலே கண்டு கொண்டேனே, அதுதான் என் மேன்மை பாராட்டு என்று நாம் சொல்ல வேண்டும். We'll have to say my real boasting is that I found out a God in the world who is righteous, who is a righteous judge and who is merciful. இந்த தேவனை அறிந்ததை குறித்து உனக்கு மேன்மை பாராட்டல் உண்டா?
Do you have at all any boasting that you have known this God? ரட்சிக்கப்பட்டதை குறித்து உனக்கு மேன்மை பாராட்டல் உண்டா? Do you have at all any boasting that you are saved? சிலருடைய ஏன் தான் ரட்சிக்கப்பட்டோம் என்று தான் சிலர் நினைக்கிறார்கள். Some may sometimes think that why at all I have been saved? ஏன் தான் இந்த சபைக்கு வந்தோமோ? Why did at all I come to this church? ஏன் தான் இந்த விசுவாசியுடைய வீட்டில் வந்து நான் பிறந்தேனோ? Why did at all I have born in this house of faith? இல்லைன்னா நான் எப்படி இல்லாமோ இருந்திருப்பேன். Or else I could have been somebody. அருமையான தேவனுடைய பிள்ளையே, Beloved child of God, ஆண்டவரை அறிந்திருக்கிறதான அறிவு எல்லாருக்கும் கிடைக்கவில்லை. not everyone found the knowledge of knowing God. அதை குறித்து நீ மேன்மை பாராட்டு. But you therefore best boast about that. உன்னை மேன்மை பாராட்டல் மிக உகந்ததான மேன்மை பாராட்டல். And this boasting is an acceptable boasting. அது தேவன் நியாய தீர்ப்பு கொடுக்கிற அந்த நாளிலே விளங்கும். And this you will come to know on the day when God gives his அந்த judgment. நியாய தீர்ப்புக்கு முன்பாக முழு உலகம் போய் நிற்கும் போது உனக்கு ஒரு பெரிய மேன்மை பாராட்டல் உண்டாகும். When the whole world stand before that judgment, you will have a great boasting. அந்த நியாய தீர்ப்புக்கு முன்பாக உனக்கு ஒரு பெரிய மேன்மை பாராட்டல் உண்டாகும். Before that judgment, you will have a great boast. அன்றைக்கு தான் நான் முழுமையாக சொல்ல முடியும், இந்த தேவாதி தேவனை நான் அறிந்து கொண்டேனே. It is on that day you would be able to confess, I have known this God of அவர் gods. இந்த நரகாக்கினைக்கு தப்பிக்க செய்தாரே. He is the one who set me free from the perils of அன்றைக்கு hell. தொனிக்கும் ஒரு சத்தம், பாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே. On that day a voice will be heard which say, come thou இந்த art உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தமாக்கப்பட்ட ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுவாரே, அன்றைக்கு தான் அது தெரியும். on that day only when you will come to know, when the Lord tells you, come and inherit the kingdom God prepared from the beginning of the world unto you. சபிக்கப்பட்டவர்களே, Oh that are cursed, பிசாசுக்காகவும் தூதனுக்காகவும் நியமிக்கப்பட்டிருக்கிற அந்த நித்திய நரகத்திலே பங்கடைங்கள் என்று சொல்கிற ஒரு சத்தம் தொனிக்குமே ஒரு கூட்டத்தின் மீது, அன்றைக்கு நீ ஆண்டவரை அறிந்து கொண்டதை குறித்து அன்றைக்கு தான் உண்மையாக நீ மேன்மை பாராட்ட a முடியும். sound will be heard, you shall go and partake in the hell prepared for the devil and his angels. That day you will know about knowing the knowledge of God and you will exalt. ஆகையினால்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த கிறிஸ்துவை அறிகிறதான அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், இதற்கு முன்பாக ஒன்றுமே அல்ல, எல்லாம் குப்பை என்று சொல்லுகிறார். And that's the reason why apostles say, for knowing the knowledge of this Lord Jesus Christ, I consider everything as a loss and consider all as dung in my life. நம்முடைய தேவன் நம்முடைய ஜீவியத்திலே விரும்புகிற காரியம், பிரியமாக இருக்கிற காரியம், நாம் எந்த அளவுக்கு தேவனை அறிகிறோமோ அந்த அறிவு. The thing that pleases the Lord in our life is the knowledge that with which we know him more and எந்த more. அளவுக்கு நீ கூட்டங்களுக்கும் ஜெபத்துக்கு வருகிறாயோ அந்த அளவுக்கு தான் அந்த தேவனை உன்னால் அறிந்து கொள்ள முடியும். You would be able to know about this God only to the extent to which you come to the meetings and the prayers. ஆம், இதை நீ அலட்சியப்படுத்துவாய் என்றால் ஆண்டவரை அறிகிற அறிவு உனக்கு வராது, உலகத்தின் அறிவு தான் உனக்கு வரும். On the contrary, if you despise this, you will not have the knowledge of knowing God, but the knowledge of the world. நீ செலுத்துகின்றதான பலியே அல்ல, காணிக்கையே அல்ல, தசமபாகத்தை அல்ல, அவரை நீ எந்த அளவுக்கு அறிந்திருக்கிறா, உன் தேவன் எந்த அளவுக்கு நீ அவரை புரிந்திருக்கிற என்பதுதான் விஷயம். It is not the matter as to how much you have experienced the world, the knowledge and the wisdom thereof, but as to how much you have known your God. சிலருக்கு ஆண்டவரை குறித்து புரியவும் இல்லை, அறியவும் இல்லை, சத்தியம் விளங்கவும் இல்லை, இந்த ஜீவி என்னன்னு தெரியல, ஒண்ணுமே தெரியல, ஏதோ வந்தோம் ஏதோ போனோம். There are some that have no knowledge about this truth, the doctrine, the church, they just come and go. மூன்றாவதாக, Thirdly, நம்முடைய தேவன் எதை விரும்புகிறார்? what does our God desire? அவர் நீதியையும் நியாயத்தையும் விரும்புகிறார். He desires both righteousness and judgment, அவர் பலியே அல்ல, not the sacrifice. ஆண்டதை விரும்புகிறார். What does the Lord desire? அவர் நீதி நியாயத்தை விரும்புகிறார். He desires judgment and righteousness. நீதிமொழிகள் 21 அதிகாரம் 3 வசனத்தில் அதை பார்க்கிறோம். Proverbs 21 verse 3. பலியிடுவதை பார்க்கிலும் நீதியும் நியாயமும் செய்வதே கர்த்தருக்கு பிரியம். To do justice and judgment is more acceptable to the Lord than sacrifice. பலியிடுவதை பார்க்கிலும் More than sacrifice. நீதியும் நியாயமும் செய்வதே கர்த்தருக்கு பிரியம். To do justice and judgment is more acceptable to the Lord. ஆண்டவருக்கு எது பிரியமா? What is a delight to the Lord? நியாயம், நீதி. Justice and judgment. நம்முடைய வாழ்க்கையிலே பலி செலுத்துவதல்ல, நமக்குள் இருக்கிற நியாயமாய் நடக்கிற வாழ்க்கை. It is not the sacrifice but the life of justice within us. நியாயமாய் நடக்கிற வாழ்க்கை, நீதியாய் நடக்கிற வாழ்க்கை. A life of justness and also righteousness. நீதி செய்வது, நியாயம் செய்வது. To be justice and then to do judgment. இதுதான் கர்த்தருக்கு பிரியம். This is acceptable to the Lord. நீதி எது, நியாயம் என்பதை அறிந்து கொள்வது. To
to understand what is justice and what is judgment. நீதி நியாயத்துக்காக எந்த விலையும் கொடுக்க ஆயத்தமா இருப்பது. Be ready to pay any price to be render justice and be righteous. நீதி நியாயத்திற்காக எதையும் இழப்பதற்கு ஆயத்தமா இருப்பது. To be ready to lose anything for the sake of justice and righteousness. ஆண்டவர் விரும்புவதான பலி அதுதான், நீதி நியாயமான ஒரு வாழ்க்கை. That is the sacrifice the Lord is pleased, a life with justice and righteousness. அதுதான் ஆண்டவருக்கு முன்பாக விருப்பமாக இருக்கிறது. And that therefore is the pleasing thing before God. அதைத்தான் ஏசாயா 58 அதிகாரம் 6-7 வசனங்களில் வாசிக்கும் போது அதுதான் உகந்த உபவாசம் என்று சொல்லுகிறார். And that is what, as we read in Isaiah chapter 58 verse 6 and 7, God says an acceptable fasting. எது அவருக்கு உகந்ததான உபவாசம்? What is the acceptable fasting unto the Lord? அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறது. To set the bonds of iniquity free. அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும், நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்க்கிறதும், நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்கி விடுகிறதும், சகல நுகத்தடிகளையும் உடைத்து போடுகிறதும், பசியுள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும், பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுப்பது, துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்துக் கொள்கிறது, துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்துக் கொள்வது, வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறது, வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுப்பது, உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். உன்னுடைய மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறது அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். Thou hide not thyself from thine own flesh. Is this not the fast that I have chosen? உன்னுடைய மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருப்பது. For you not to hide yourself for your own flesh. உன்னிடத்தில் உதவி கேட்டு வர்றவர்களுக்கு வீட்டில் இருந்து கொண்டே இல்லைன்னு சொல்லிருங்க, இல்ல வெளியே போயிருக்காரு சொல்லுங்கன்னு சொல்லி உன்னை ஒழித்துக் கொள்வது அல்ல. When someone come in search of some help to your house, you hide within and tell him, I am not here at home. உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறது அல்லவோ உகந்த உபவாசம். Therefore the fast that I have chosen is the one wherein which you hide not yourself to your own brother. நம்முடைய ஜீவியத்திலே ஆண்டவர் நீதியை நியாயத்தை அவர் எதிர்பார்க்கிறார். That's the reason why the Lord expects justice and righteousness in our நாம் life. நீதியும் நியாயமும் செய்ய வேண்டும் என்று அவர் விரும்புகிறவராக இருக்கிறார். And the Lord is the one who desire that we execute justice and righteousness in our நம்முடைய life. நீதி நியாயம் எவ்விதமாக இருக்கிறது? However, what is the manner of our justice and நாம் எந்த அளவுக்கு righteousness? நீதி நியாயம் செய்கிறவர்களாக இருக்கிறோம்? To what extent we execute justice and righteousness? அநியாயமாய் வந்த அதிக வருமானத்திலும் நியாயமாய் வந்ததான் அந்த கொஞ்ச வருமானம் தான் உத்தமம். The little profit that comes righteously is more upright than that comes in unrighteousness. உனக்கு வருகின்ற வருமானம் நியாயமாய் வருகிற வருமானமா? Does the income come to you? Does it come with righteousness? இல்லை என்றால் அநியாயமாய் வருகிற வருமானமா? Or else is it an income that come unjustly? அநியாயமாய் வருகின்றதான அதிக வருமானம் அல்ல. It is not much income that comes unrighteously. நியாயமாய் வருகின்றதான அந்த கொஞ்ச வருமானம் தான் உத்தமம். But the little income that comes justly is more upright. லஞ்சம் வாங்கி அநியாயமாய் நடந்து பணத்தை சம்பாதிப்பது அல்ல. It is not that taking bribe and make unrighteous money. நியாயமாய் நடந்து வருகின்றதான அந்த கொஞ்ச வருமானம், But the little money that comes in with justice, அதுதான் ஆண்டவருக்கு பிரியம். that is acceptable, pleasing to God. அநியாயமாக அதிக பொருளை நீ சம்பாதிக்கலாம், Unrighteously you perhaps could amass wealth, ஆனா அதுல கர்த்தர் பிரியப்பட மாட்டார். but then the Lord is not pleased in that. அதிலே போய் நீ செலுத்துறதானே தசமமாக அது அங்கீகரிக்கப்படாது. The tithe that you pay in that, isn't it? That is not accepted. நீ நியாயமாய் சம்பாதிக்கிறதான அந்த சம்பாத்தியம், But then your income which comes justly, அது கொஞ்சமாக இருந்தாலும் that could be small, அது ஆசீர்வாதமாக இருக்கும். but that will be a blessed one. உன்னுடைய வாழ்க்கையில நீ நியாயத்திற்கு முக்கியப்படுத்துவனாக இருக்க And வேண்டும். therefore in your life you must give preeminence to justice. நியாயமும் நீதியும் செய்கிறவனாய் காணப்பட You வேண்டும். must be the one that do justice and judgment. ஒரு வகுப்பறையிலே ஒரு ஆசிரியை ஒரு நாள் தன்னுடைய வகுப்பிலே அவர் பாடங்கள் நடத்தி In கொண்டிருந்தார். a particular class, a class teacher was teaching lessons. அவள் பாடங்களை நடத்தி கொண்டு பாடத்தை அவள் முடித்துவிட்டு இன்னும் கொஞ்ச நேரம் அந்த கிளாஸ் முடிவதற்கான டைம் இருந்தது. After she finished what she must teach for that day, and she still had few minutes left in the classroom. ஆகையினாலே அங்கிருந்தான மாணவிகளுக்கு அவள் சில கேள்விகளை கேட்டாள். And therefore she raised few questions to the girl students in the classroom. அதற்காக அவர்கள் பதில் எழுதும்படியாக சொன்னாள். And she also said they may write an answer. இந்த போட்டியிலே யார் பரிசு பெறுறார்களோ அவர்களுக்கு நான் ஒரு ஜோடி செருப்பு வாங்கி கொடுப்பேன் என்று சொன்னாள். And then she also said, whoever write the right answer, unto them I'll buy a pair of footwear. கேட்டதான கேள்விகள் மிகவும் லகுவாக இருந்தது. Easy were the questions that she put forth. ஆகையினாலே அவள் எல்லாருமே நன்றாக எழுதினார்கள், எல்லாருமே எல்லாவற்றுக்கும் சரியாக And எழுதியிருந்தார்கள். therefore all students have written right answer. அவருடைய
அந்த பதில்களை அவள் வாங்கி பார்த்த பொழுது இந்த ஆசிரியை திருத்தின பொழுது எல்லாருமே ஃபுல் மார்க் வாங்கியிருந்தார். She collected the answer scripts back, corrected, found every question was answered right. இப்ப யாருக்கு பிரைஸ் கொடுப்பது? Now to whom the prize be given? அதனால அந்த ஆசிரியை சொன்னாள், And therefore the teacher said, உங்கள் எல்லாருடைய பெயரையும் ஒரு சீட்டில் எழுதி போடுங்கள். write all your names in a lot இந்த சீட்டில் எழுதி இந்த பாக்ஸில் கொண்டு வந்து போட்டு விடுங்கள். and write your names in a chit and put them in this box. குலுக்கல் முறையில ஒரு ஆளை நான் தேர்ந்தெடுப்பேன். I will cast a lot and pick one out of you. அவளுக்கு நான் அவருடைய காலுக்கு ஏற்ற ஒரு நல்ல செருப்பு வாங்கி கொடுப்பேன் என்று சொன்னாள். And then to that single individual I'll buy a good pair of slippers. அப்பொழுது அந்த ஆசிரியை எல்லாருமே பெயர்கள் எழுதி கொண்டு போட்டார்கள். And then everyone wrote the names in a slip and dropped them in the box. அந்த ஆசிரியை குலுக்கி ஒரு சீட்டை எடுத்தாள். Cast a lot and picked one up. அதிலே பெயர் தமிழ் செல்வி என்கிற ஒரு பெயர் வந்தது. And the name that appeared was Tamil Selvi. அந்த மாணவி மிகவும் ஏழையான ஒரு மாணவி. She was a very poor child. அவள் செருப்பு இல்லாமல் தான் ஸ்கூலுக்கு வந்திருந்தாள். She had come to the school on that day without a footwear. செருப்பு வாங்கி கொடுப்ப அவளுடைய வீட்ல வசதி இல்ல. Because the family did not have wherewithal to buy a footwear. ஆகினாலே அவளுடைய பெயருக்கு தான் சீட்டு வந்திருந்தது. And that's the reason why Lord had come in her name. அவளுடைய காலுடைய அளவுக்கு ஏற்றபடி நல்ல செருப்பு வாங்கி கொடுப்பேன் என்று அந்த ஆசிரியை சொன்னாள். The teacher promised will take a measurement and get the right kind of footwear. அவள் தன்னுடைய வீட்டுக்கு போனாள். Went home. அந்த சீட்டுகள் சில தன்னுடைய பேக்ல இருந்தது. And some of the sheets have however fallen apart. அதை தற்செயலாக அவள் எடுத்து பிரித்து பார்த்தாள். She took also and wrote all அந்த சீட்டுகள் எல்லா சீட்லயுமே தமிழ் செல்வின்னு தான் எழுதி இருந்தான் and பேர். all those sheets have had one name, that is Tamil Selvi. அந்த ஆசிரியருடைய கண்களில் கண்ணீர் வந்து விட்டதா. That teacher began to weep. இந்த நாட்களில் இப்படிப்பட்டதான பிள்ளைகள் கூட இருக்கிறார்களா? These days are there children like that too? அவள் செருப்பு கூட வாங்க முடியாமல் ஒரு ஏழை மாணவியாக இருந்தபடினாலே அந்த கிளாஸ்ல இருந்த எல்லா பிள்ளைகளும் தமிழ் செல்வி என்கிற பெயர் எழுதி போட்டார்களாம். Because that is the only child did not have the wherewithal to buy footwear, all the other students wrote that name and cast in the box. நம்முடைய பிள்ளைகள் எத்தனை பிள்ளைகள் தமிழ் செல்வியா இருக்கிறார்கள்? How many of our children are Tamil Selvis here? நம்முடைய தேவன் இதைத்தான் எதிர்பார்க்கிறார். This is what our God expects from us. நம்முடைய ஜீவியத்திலே அவர் நீதியை நியாயத்தை எதிர்பார்க்கிறார். Our God expects justice and judgment. நேபுகாத்நேச்சார் ராஜாவின் மீது ஒரு பெரிய நியாய தீர்ப்பு வரப்போகிறது. Great judgment was just about to come upon King Nebuchadnezzar. அவன் கண்டதான் அந்த சொப்பனத்திற்கான அர்த்தத்தை தானியேல் சரியாக சொன்னான். அந்த அர்த்தத்தின்படி அவன் சீக்கிரமாக மாடுகளைப் போல புண்ணை தின்ன போக வேண்டும். அவனுடைய சரீரம் பணியிலே நலைய வேண்டும். அவன் ராஜ்ய மேன்மை அவனை விட்டு போய் என்று சொல்லி அந்த சொப்பனத்துக்கான அர்த்தத்தை சொன்னான். Daniel had given the right interpretation for the dream that he will soon become one like the beast of the wild and he will lose all his glory. ஆனால் அது அவனுக்கு நேரிடாமல் இருக்க வேண்டும் என்றால், but if at all that should not befall on him, ஒரு காரியத்தை செய்யும்படியாக அங்கே தானியேல் சொல்லுகிறார். Daniel said that he will have to do one thing. அதை தானியேலின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது, read about that in the book of Daniel chapter 4 verse 27. ஆகையால் ராஜாவே, நான் சொல்லும் ஆலோசனையை நீர் அங்கீகரித்துக் கொண்டு, நான் சொல்லுகின்ற ஆலோசனை நீர் அங்கீகரித்துக் கொண்டு, நீதியை செய்து உமது பாவங்களையும் சிறுமையானவர்களுக்கு இறங்கி உமது அக்கிரமங்களையும் அகற்றிவிடும். சிறுமையானவர்களுக்கு இறங்கி உம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் நீ அகற்றிவிடும். அப்பொழுது உம்முடைய வாழ்வு நீடித்திருக்கலாம் என்றார். இங்கே ராஜாவுக்கு ஒரு மீட்புண்டாகும்படியான செய்தி அவன் சொன்னான். Here he also gives a message of redemption to the king. இந்த நியாயத்தீர்ப்பு மேல் வராமல் இருக்க வேண்டும் என்றால், if at all for the judgment be not on you, நீ நீதி செய்ய வேண்டும். you will have to do righteousness. சிறுமையானவர்களுக்கு இறங்க வேண்டும். and you will have to show mercy to the poor. உம்முடைய ஜீவியத்தில் இருக்கிறதான பாவத்தையும் அக்கிரமத்தையும் நீ அகற்றி விட வேண்டும். you will have to break off thy sins by righteousness. இந்த ஆலோசனைகளை சொல்லி அவனுக்கு 12 மாத காலம் கொடுக்கப்பட்டது. after this counsel was given, he was given 12 months. 29ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், 12 மாதம் சென்ற பின்பு, in verse 29 we read at the end of 12 months, அவன் தான் கட்டதான அரண்மனையிலே உலாவிக் கொண்டிருக்கும் போது, he walked in the palace of the kingdom that he built. என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமையின் பிரதாபத்துக்கு நான் ராஜ்யத்தின் அரண்மனைக்காக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னான். he spake unto himself and said, is not this great Babylon that I have built for the house of my kingdom by the might of my power and for the honor of my majesty. ராஜ்யபாரம் உன்னை விட்டு நீங்கிட்டு என்று சத்தம் கேட்டது. and then he heard a voice that said, your kingdom has gone away இந்த from you. நியாய தீர்ப்பு வராமல் இருக்கும்படியாக அவன் நீதி செய்ய வேண்டும்
வேண்டும், ஆனால் செய்யவில்லை. For this judgment not come upon him, he must have rendered righteousness. சிறுமையானவர்களுக்கு இறங்க வேண்டும், இறங்கவில்லை. He should have had mercy upon the poor, but he did not. பாவங்களை அக்கிரமங்களை அகற்ற வேண்டும், அகற்றவில்லை. He should have removed sins and iniquities, but he did not. நியாய தீர்ப்பு அவன் மேல் வந்தது. As a result, judgment fell on him. ராஜ்யபாரம் போய்விட்டது. Kingdom went away. மனுஷன் தள்ளப்பட்டான். And he was pushed away from men. மாடுகளைப் போல புல்லை மேய்ந்தான். Like the wild beast, he began to தலைமையில் graze. கழுகுனுடைய இறகு போல மாறிவிட்டது. And the hair of his head had become the feathers of a fowl. அவருடைய நகங்கள் பட்சிடி நகங்களைப் போல மாறியது. And also his nails have become the claws of a அவருடைய fowl. சரீரம் ஆகாயத்தின் பனியிலே நனைந்து கிடந்தது. And the flesh of his body was drenched by the dew of the அவன் heaven. கட்டின அரண்மனையிலே அல்ல, Not in the palace that he built, ஆகாயத்தின் பனியிலே அவன் அலைந்து கிடந்தான். where he was drenched by the dew of the heaven. தேவனுடைய பிள்ளை, இது 12வது மாதம். Child of God, this is the 12th month. உனக்கு ஆண்டு 12 மாதம் கொடுத்து விட்டார். God had given you 12 months நீ நீதி செய்து that you may do justice. சிறுமையானவர்களுக்கு இறங்கி Have mercy upon the poor. உன் பாவங்களையும் அக்கிரமங்களையும் அகற்றிவிடு. Break away from your sin and iniquities. அதுதான் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிறது. That is pleasing to the Lord. நாம் நன்மையும் நீதியும் நியாயம் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். The Lord expects that we may do good and righteousness and merciful. தேவன் அதைத்தான் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். That is what God is expecting from us. நாம் நம்முடைய கண்களை மூடுவோம். Let us all close our eyes. நம்மை கழுவி சுத்திகரித்துக் கொள்வோம். Get ourselves washed and sanctified. உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை உங்களுடைய கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு தீமை செய்வதை விட்டு ஓயுங்கள். And therefore put away from your eyes iniquity and rest from doing iniquity. ஏசாயா 1:17 சொல்லுகிறது, நன்மை செய்ய படியுங்கள். Isaiah 1:17 says, learn to do good. நியாயத்தை தேடுங்கள். Seek righteousness. ஒடுக்கப்பட்டவர்களை ஆதரியுங்கள். Support the afflicted. திக்கற்ற பிள்ளைகள் நியாயத்தை விதவையின் வழக்கை விசாரியுங்கள். Inquire into the matters of the widow and the fatherless. கர்த்தர் உன்னிடத்திலே நியாயத்தையும் நீதியும் தான் எதிர்பார்க்கிறார். The Lord is expecting only from you righteousness and justice. ஆண்டவர் பலி அல்ல, Not the sacrifice, இரக்கத்தை விரும்புகிறார். but mercy is what God desires. தேவனை அறிகிற அறிவை விரும்புகிறார். God desire the knowledge of knowing God. நீ நீதி நியாயம் செய்ய வேண்டும் என்று The விரும்புகிறார். Lord desire that you may do justice and just இந்த judgment. 3 காரியங்களை செய்யும்படியாக நாம் ஒப்பு கொடுப்போமாக. Let us surrender that we may do these 3 things in our life. அவர் பலியை விரும்புகிற தேவன் அல்ல, He is not God desiring sacrifice, இரக்கத்தை விரும்புகிற தேவன். but God would desire mercy. அவருடைய இரக்கத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக In order that we may obtain His mercy, ஒரு இரக்கமுள்ள இருதயத்தை நாம் பெற்றுக்கொள்வோமாக. let us receive a heart of mercy. நம்முடைய முழங்கால்களை நாம் முடக்குவோம். Let us all bend our knees. தேவன் நம்மிடத்தில் எதை எதிர்பார்க்கிறாரோ அதை நாம் கொடுப்போம். Whatsoever God desire in our life, that we shall render. தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரிக்கிறவர்களாக மாறுவோம். Let us become people who could inherit God's blessings. கர்த்தர் இந்த 12ஆம் மாதம் வரை நம்மை பாதுகாத்து வந்து விட்டார். God had protected until the 11th, 12th month. கர்த்தருக்கு கொடுத்திருக்கிறதான அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ளு. Make a good use of this opportunity God had given you. நீதியும் நியாயமும் செய்யு. Do justice and judgment. மாம்சமானவர்களுக்கு உன்னை ஒளித்துக் கொள்ளாதே. Hide yourself not from your own flesh. உன்னை வெளிப்படுத்து. Reveal yourself. நியாயமாய் நீதியாய் நடந்து கொள்ளு. Walk yourself in righteousness and justice. தேவனை அறிகிற அறிவை இந்த வருடத்தின் கடைசி பகுதியில் அதிகமாய் பெற்றுக்கொள்ளு. At the end of this year, renew more the knowledge of knowing God. பாவத்தையும் அக்கிரமத்தையும் அகற்றி தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ளு. Removing sin and unrighteousness, receive the mercy of the Lord. உன்னை பரிசுத்தமாக்கிக் கொள்ளு. Sanctify yourself. ஒரு புதிய ஆண்டுக்காக நாம் ஆயத்தப்படுவோம். Let us all be ready for a new year. அதற்கு முன்பாய் கர்த்தர் வருவார் என்று சொன்னால் அவரை சந்திக்க கூட நாம் நம்மை ஆயத்தப்படுத்துவோம். Prior to that, in case God would come, let us also be ready to meet with Him. தேவன் நமக்கு உதவி செய்வார். May God only help us. இனிமே காத்திடுவார் ஆமென். அங்காடி மனமே காத்திடுவார் காப்பா உன்னை காப்பார் காப்பார் இன்னும் இனிமே காத்திடுவார் கலங்காதே மனமே காத்திடுவார் ஆமென். துன்மார்க்கன் செலுத்துகின்ற பலி கர்த்தருக்கு அருவருப்பானது. The offering of the wicked is abomination to the Lord. அதை துர்ச்சிந்தையோடு செலுத்தினால் எத்தனை அருவருப்பாக இருக்கும். How much more abomination it shall be if offered in a wicked mind. பலி அல்ல, Not the sacrifice, காணிக்கைகளை அல்ல, not also the offerings, நீ செலுத்துகின்ற தசமபாகங்கள் அல்ல, not also your tithes, நீ செலுத்துகின்ற காணிக்கை அல்ல, not your offerings, நீ செலுத்துகின்ற ஆராதனைகள் அல்ல, not also your service, நீ பாடுகின்ற பாடல் அல்ல, neither your songs, நீ செய்கின்ற ஊழியம் அல்ல. nor the ministry. ஆண்டவர் அதையெல்லாம் விரும்பல. All these God is not pleased with, ஆண்டவர் இரக்கத்தை விரும்புகிறார். but God desire mercy. அவர் விரும்புகிறதை நாம் கேட்போமா? Let us ask for that which God pleased. ஆண்டவரே, எனக்கு நீர் இறங்கினீரே, Lord, you have had mercy for அதை me. காட்டிலும் 1000 மடங்கு நான் இறங்கக்கூடிய இரக்கமுள்ள இருதயத்தை எனக்கு தாருன்னு கேட்போமா? Shall we pray, Lord, give me the heart with which I'll be able to be more merciful 1000 உனக்கு times. இரக்கமுள்ள இருதயம் வந்து விட்டால்
பெற்றுக்கொண்டால் if you receive the heart of mercy, நீ நியாய தீர்ப்புக்கு தப்பித்துக் கொள்ளலாம். you will escape judgment. இரக்கத்துக்கு முன்பாக, Before the நியாய தீர்ப்புக்கு முன்பாக before the judgment, அந்த இரக்கம் மேன்மை பாராட்டும். your mercy will boast, அந்த இரக்கம் உன்னை தப்பிக்க செய்யும். and that mercy will let you escape. ஆண்டவரே எனக்கு இரக்கத்தை தாரும் என்று கேளுங்க. Therefore ask, Lord, give me the mercy. இரக்கமுள்ள இருதயத்தை தாரும் என்று கேளுங்க. Give me the heart of mercy, இதோ Lord. ஆண்டவர் உன் இருதயத்தை இரக்கமுள்ள இருதயமாக The மாற்றுகிறார். Lord is making your heart a heart of mercy. உன் கடின இருதயத்தை கத்தர் உடைக்கிறார். The Lord is breaking your உன் heart. குரூர இருதயத்தை The மாற்றுகிறார். Lord is changing a cruel heart. அன்பில்லாத இருதயத்தை கத்தர் The மாற்றுகிறார். Lord is changing heart without love. உன் பிள்ளைகள் மீது இரக்கம் பாராட்ட போகிறாய். You will have mercy upon your children. உன் தாய் தகப்பன் மீது இரக்க போகிறாய். You will be merciful upon your father உன் and மனைவி mother. மீது இரக்கத்தை காண்பிக்க You will போகிறாய். be merciful to your wife. உன் பிள்ளைகளுக்கு நீ இறங்க போகிறாய். You will have mercy for your children. உனக்கு அறிமுகமான யாவருக்கும் நீ இரக்கத்தை வெளிப்படுத்துகிறதான புருஷனாக மாற You will போகிறாய். become a man displaying mercy upon everyone with whom you have acquaintance. இதோ தேவன் அந்த இரக்கத்தின் ஆவியை உனக்கு The தருகிறார். Lord give you the spirit of mercy. ஆண்டவர் இரக்கமுள்ள இருதயத்தை நமக்கு தருகிறார். The Lord gives us the heart of mercy. ஆண்டவரே அந்த இருதயத்தை எங்களுக்கு தாரும் என்று கேட்போமோ? Hey, Lord, give me that heart of mercy, Lord. பலியை அல்ல, Not sacrifice, அவர் Lord. இரக்கத்தை விரும்புகிறார். We desire mercy. நாம் அந்த இரக்கத்தை பெற்றுக்கொள்வோமாக. Let us receive the mercy. பக்கத்துரா. ஆமென். ஆண்டவர் விரும்புகிறது அவரை அறிகிற அறிவு. And what Lord desire is the knowledge of knowing God. நாம் ஒருவரும் அவரை அறிய வேண்டிய பிரகாரமாக அறியவில்லை. None of us have known the Lord the way in which we must have known Him. ஆண்டவரே இன்னும் நான் உம்மை அறியணும். Oh Lord, I must still know You. உன் அன்பின் ஆழத்தை அறியணும். I must know the depth of Your love. உம்முடைய இரக்கத்தின் ஆழத்தை நாம் அறியணும். I know the depth of Your mercy. ஆண்டவரே உம்முடைய திவ்ய சுபாவத்தை நான் இன்னும் அறிந்து கொள்ளணும். I still know about Your divine nature. உம்மை குறித்து நான் இன்னும் அதிகமாக அறிந்து கொள்ளணும். I must still know more about You. அந்த அறிவு எனக்கு வேண்டும். I need that knowledge. அந்த அறிவுதான் என்னை நீதி நியாயம் செய்கிறவனாக மாற்றும். It is that knowledge that will make me the one that will do justice and judgment. இன்று முதல் நான் நீதியும் நியாயமும் செய்வேன். From this day forward, I will do justice and நியாயம் righteousness. இல்லாமல் ஒரு காரியத்தையும் நான் செய்ய I மாட்டேன். will do not anything without எதை righteousness. செய்தால் நான் நீதியாய் செய்வேன். Whatever I do, I will do justly நியாயமாய் நடப்பேன். and walk in justice. என்னுடைய மனசாட்சியின்படி நான் நியாயமாக நடப்பேன். By my conscience, I will walk in justice. நீதியும் நியாயத்தையும் அவர் விரும்புகிறார். He desire righteousness and தேவனை justice. அறிகின்ற அறிவை அவர் விரும்புகிறார். He desire the knowledge of knowing God. ஆண்டவர் அதை நமக்கு இன்றைக்கு தர விரும்புகிறார். Today, the Lord desire to grant ஒரு நீதியுள்ள இருதயத்தை, a heart of justice, ஒரு நியாயம் செய்கிற இருதயத்தை, a heart where righteousness, ஒரு தேவனை அறிகின்றதான அறிவை, a knowledge of knowing God, அதை குறித்து மேன்மை பாராட்டுகின்றதான இருதயத்தை heart where with that boast in it. ஆண்டவர் உனக்கு இன்றைக்கு தரப்போகிறார். Today, the Lord shall give. பெற்றுக்கொண்டு நாம் கடந்து போவோம். Receiving it shall இந்த go. கூட்டத்தை முடிப்பதற்கு முன்பாக Before we end this year, அதை நாம் பெற்றுக்கொள்வோமாக. let us all receive it. கர்த்தர் அதை நமக்கு தந்து The விட்டார். Lord had given that to நாம் us. விசுவாசிப்போமாக. Let's believe. நாம் இன்றைக்கு நியாயமும் நீதியும் செய்கிறவர்களாக மாற போகிறோம். Today we shall become people that will do justice and பாவத்தையும் judgment. அக்கிரமத்தையும் அகற்றிவிட போகிறோம். We will put away sin and iniquity. நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தம் உள்ளவராக இருக்கிறது போல நாம் பரிசுத்தமாக மாற போகிறோம். We will become holy as our God is holy. ஷீரபா கத்துரா கத்துனாரியா நபாம் ஷியா ரபாலே கத்துரா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். அந்த கிருபை இன்றைக்கு நம்ம மேல் வந்து இறங்கி இருக்கிறது. God grace has come upon us today. கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். God had done grace to us. அவர் பலியே அல்ல, Not the sacrifice. இரக்கத்தை விரும்புகிறார். But mercy he தேவனை desires. அறிகிற அறிவை The விரும்புகிறார். Lord desires the knowledge of நியாயமும் God. நீதியும் செய்வதை விரும்புகிறார். Desire for us to do justice. தேவன் விரும்புகிறதை நாம் செய்வோம். Let's do what God desires. அவரை நாம் பிரியப்படுத்துவோம். Let's please Him. அவருக்கு பிரியமான ஜீவியத்தை இந்த வருடத்தின் கடைசி நாட்கள் நாம் செய்வோம். At the end of this year, let's live a life that pleases அவரை Him சந்திக்க நாம் ஆயத்தமாவோம். and be ready to meet Him. கரங்களை உயர்த்தி நம்முடைய கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரா 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 ஸ்தோத்திரா.